Welcome to English from Zero with Sara. என்னை பத்தி நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஒன்று தாரேன். அடுத்தது வந்து இன்றைக்கு நாங்க லெசன்ஸ் ஒன்றும் படிக்க போறில்ல, ஆனா இங்கிலீஷ் எப்படி படிக்கிற, ஏன் இங்கிலீஷ் படிக்கிறன்ற ரெண்டு விஷயத்தையும் நான் இன்றைக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஐ எம் சாரா and I am a software engineer, and as well as I am teaching English and ICT subjects. So first of all, thank you for joining the class. So we will start our session today. So இன்னைக்கு நான் உங்களுக்கு இதுல வந்து ரெண்டு விஷயத்தை பத்தி சொல்லி தர போறேன். ஒன்று வந்து why we should learn English, English என்றத நாங்க என்னத்துக்கு படிக்கணும். அடுத்தது வந்து how to learn English, இங்கிலீஷை நாங்க எப்படி படிக்கிறோம். இது நிறைய பேர் கேட்கிற இஷ்யூ. ஒன்று வந்து நிறைய பேர் எதை படிச்சாலும் என்னத்துக்கு படிக்கிறேன்னு தெரியாம தான் படிக்கிறேன். இந்த இடத்துல கேட்கிற நிறைய பேர் கேட்கிற ஒரு இஷ்யூ ஒன்று தான் அது. இப்ப நாங்க வந்து கிரேட் 1ல இருந்து இல்லாட்டி கிண்டர் கார்டன்ல இருந்து இவ்வளோ காலமும் நாங்க சில விஷயங்களை படிச்சு கொண்டு வந்து இப்ப இதுல வந்து சிலவங்க ஓ லெவல் எழுதி கொண்டிருக்கிறவங்க ஈக்கிறாய்க்கும், சிட் பண்ணி முடிஞ்சவங்களாய்க்கும், ஏ லெவல் எழுதி கொண்டிருக்கிறவங்களாய்க்கும், ஏ லெவல் முடிஞ்சவங்களாய்க்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஏஜ் குரூப்ல ஈக்கிறவங்க இந்த இடத்துல ஈக்கிற. ஸோ இதுல நிறைய பேர் வந்து இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் சும்மா கேட்கிறேன், நீங்க சயின்ஸ் என்னத்துக்கு படிச்சேன்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும் நாங்க என்னத்துக்கு சயின்ஸ் படிச்சேன்னு சரி. மெட்ஸ் என்னத்துக்கு படிச்சேன்னு சொன்னா இதே டோன்ட் நோ ஏன் படிச்சேன்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்பெசிபிக்கான ஒவ்வொரு சப்ஜெக்டும் நாங்க படிக்கிறதுக்கு ஒரு காரணம் ஒண்டிக்கிறோம், ரைட்? அந்த காரணத்தை நாங்க தெரிஞ்சு கொண்டு தான் படிக்கணும். இது படிக்கிற விஷயத்துல மட்டுமல்ல, வாட் எவர் த ஒர்க் வி டூ, நாங்க எந்த வேலையை செய்ய போனாலும் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் நாங்க எதுக்கு அதை செய்யற ஒரு காரணம் ஒண்டி ஈக்கணும், ரீசன் ஒண்டி ஈக்கணும். ரீசன் இல்லாம ஒரு வேலையையும் நாங்க செய்யப்படாது, ரைட்? அப்ப இந்த செஷன்ல நான் இங்கிலீஷ் உங்களுக்கு டீச் பண்றேன்றதுனால உங்களுக்கு நான் இந்த செஷன்ல வந்து இங்கிலீஷ என்னத்துக்கு நாங்க படிக்கிறேன்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு கேட்கிற ஒரு கொஸ்டின் ஒன்று தான் இங்கிலீஷ எப்படி படிக்கிறேன், ரைட்? அப்ப முதலாவது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன். நிறைய பேருக்கு கேட்கிற ஒரு இஷ்யூ உண்டு, இங்கிலீஷ் செல்றது வந்து நிறைய பேர் வெறுக்கிற ஒரு லாங்குவேஜா ஈக்கிற. அதாவது இங்கிலீஷ செகண்ட் லாங்குவேஜா படிக்கிறேன்னு சொன்னா அது வெறுக்கிற ஒரு லாங்குவேஜா ஈக்கிற இங்கிலீஷ் லாங்குவேஜ் சொல்றது உண்மைதான். எனக்கும் கூட நான் படிக்கிற காலத்துல ஓ லெவல் டைம்ல எனக்கும் கூட இங்கிலீஷ் சொல்றது விருப்பம் இல்லாத ஒரு சப்ஜெக்டா தான் இருந்தது. மார்க்ஸ் கூட நான் குறைவா தான் எடுத்துக்கொண்டிருந்தேன். ஆனா அதுக்கு பிறகு இங்கிலீஷ நாங்க என்னத்துக்கு படிக்கிற, இங்கிலீஷ சரியான முறையில நாங்க எப்படி படிக்கிறன்ற விஷயத்த நான் தெரிஞ்சு கொண்டதுக்கு பிறகு எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு வந்து இங்கிலீஷ படிக்கிறது. சோ அந்த மாதிரியான விஷயங்களை நான் இன்றைக்கு செஷன்ல உங்களுக்கு தர போறேன், ரைட்? ஓகே, சோ ஒன்னாவது விஷயம் why we should learn English. அப்ப நாங்க இங்கிலீஷ் சொல்ற விஷயத்த ஏன் செகண்ட் லாங்குவேஜா தெரிவு செஞ்ச? ஏண்டா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஒண்டிக்கிற, அதை நாங்க மதர் லாங்குவேஜ் என்று சொல்ற, இல்லாட்டி மதர் டங் என்று சொல்ற, இல்லாட்டி நேட்டிவ் லாங்குவேஜ் என்று சொல்ற. இந்த மாதிரி அதுக்கு நிறைய பேர்கள் நாங்க வைக்கிற. அதாவது உங்களோட தாய்மொழி, எல்லாருக்கும் ஒரு தாய்மொழி ஒன்று இருக்கிறோம். தமிழ் தாய்மொழியா இருக்கலாம், சிங்களம் தாய்மொழியா இருக்கலாம். சோ அந்தந்த ஆளுக்கு டிபெண்ட் ஆகுற தாய்மொழி என்று வர டைமுக்கு அதுக்கு பிறகு நாங்க செகண்ட் லாங்குவேஜ் ஒன்று தெரிவு செய்யறோம். சோ இந்த இடத்துல இங்கிலீஷ நாங்க என்னத்துக்கு செகண்ட் லாங்குவேஜா தெரிவு செய்யற, ரைட்? சிலவங்க சிங்களத்தை செகண்ட் லாங்குவேஜா தெரிவு செய்யறவங்களா ஈக்கும் இந்த இடத்துல. ஆனா மெயின்லி நாங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எடுத்துக்கொண்டு சொன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ வந்து செகண்ட் லாங்குவேஜா அவங்க தெரிவு செய்யறோம். அப்ப இந்த இடத்துல இங்கிலீஷ நாங்க என்னத்துக்கு, வை இங்கிலீஷ் ஆஸ் அ செகண்ட் லாங்குவேஜ், ஏன் நாங்க இங்கிலீஷ படிக்கணும், ஏன் அதை நாங்க செகண்ட் லாங்குவேஜா தெரிவு செய்யறன்றத படிக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். So the first one, it is an essential international language. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்று சொல்றது வந்து இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் உண்டு. அதாவது நீங்க எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு பாஷை உங்களுக்கு பேசலாம இருந்தாலும் கூட அங்க இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியுமா ஈக்கும். அதாவது நீங்க இங்கிலீஷால பேசி அவங்களோட உங்களோட ப்ராப்ளம்ஸ் உங்களோட இஷ்யூஸ வந்து அந்த அதாவது அவங்களோட இன்டராக்ட் பண்ணி கொள்றதுக்கு, அவங்களோட கனெக்ட் ஆகுறதுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜை தான் நிறைய பேர் யூஸ் பண்ண. இங்கிலீஷ் தெரியாம போனா அது வேற விஷயம். ஆனா இங்கிலீஷ் தெரிஞ்சு கொண்டு சொன்னா நீங்க அந்த
கண்ட்ரிக்கோ வாட் எவர் த பிளேஸுக்கு நீங்க போனேன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ படிச்சுக்கொள்ள இங்கிலீஷ் லாங்குவேஜ நீங்க கட்டாயம் படிச்சுக்கொள்ள வேணும். ரெண்டாவது வந்து இன்க்ரீசஸ் யுவர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் அ குட் ஜாப் இன் அ மல்டிநேஷனல் கம்பெனி. இது வந்து பாய்ஸுக்கு மட்டுமல்ல கேர்ள்ஸுக்கும் மீக்கிற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. அதாவது நீங்க உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சிருந்தேன்னு சொன்னா ரைட்டிங், ரீடிங், அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பீக்கிங் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஜொப் ஒன்று, அதாவது நல்ல பொசிஷன்ல இருக்கிற நல்ல ஜொப் ஒன்று எடுக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் ஒன்று இருக்கிற இங்கிலீஷ் தெரிஞ்சு கொண்டு சேர்க்கலாம். இங்கிலீஷ செகண்ட் லாங்குவேஜா தெரிஞ்சு கொண்டு சேர்க்கலாம். அடுத்தது வந்து டு இன்டராக்ட் வித் த மாடர்ன் டெக்னாலஜி. எல்லாருக்கும் தெரியும் இந்த தட் மீன்ஸ் இந்த ஈரால இந்த ஜெனரேஷன்ல நாங்க எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா 21st ஜெனரேஷன்ல வந்து எல்லாமே வந்து டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் நடக்குது. சோ நீங்க பேங்க்குக்கு போனாலோ, ஷாப்பிங் க்ரோசரி வாங்க போனாலோ, இல்லாட்டி நீங்க ட்ரெஸ்ஸஸ் வாங்க போனாலோ, இல்லாட்டி நீங்க வந்து இன்டர்நெட்ல இன்டராக்ட் மீன் கனெக்ட் பண்ற, சோ இன்டராக்ட் பண்ண போனாலோ வாட் எவர் நீங்க செய்ய போனா டெக்னாலஜி சம்பந்தப்படுத்தி நீங்க வந்து என்ன சரி ஒண்ணு செய்ய போறதா இருந்தா கட்டாயம் இங்கிலீஷ் தெரிஞ்சு இருக்கணும். இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற இஷ்யூ அதுதான், இங்கிலீஷ் படிச்சு இல்ல, இங்கிலீஷ் ரீட் பண்ணினதுக்கு விளங்குற இல்ல, இங்கிலீஷ பேச தெரியா, ரைட்? அப்ப டிஜிட்டல் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க பேங்க்குக்கு போனேன்னு சொன்னா பேங்க்ல இருக்கிற ஃபுல் சிஸ்டமுமே இப்ப அரைவாசி என்ன நான் சொல்றேன்ல, முக்காவாசி அதுல ஃபுல் நிறைய கொஞ்சத்தை தவிர நிறைய விஷயங்கள் வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டிஜிட்டலா தான் நாங்க எல்லாமே செய்யறோம். அது சல்லி டிரான்சாக்ஷன் பண்றதா இருக்கட்டும், வித்ட்ரா பண்றதா இருக்கட்டும், டிபாசிட் பண்றதா இருக்கட்டும், வாட் எவர் அக்கௌண்ட் திறக்கிறதா இருக்கட்டும், ஆன்லைன் பேங்கிங் செய்யறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து டெக்னாலஜியோட சம்பந்தப்படுத்தி தான் பண்ணிக்கிறோம். அப்ப நாங்க வந்து கட்டாயம் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டெக்னாலஜியை செஞ்சிக்கிற மாடர்ன் டெக்னாலஜியை வந்து செஞ்சிக்கிற இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை யூஸ் பண்ணித்தான் ஈக்கித்தான் சில டெக்னாலஜிஸ் வந்து செஞ்சிக்கிற இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல, அதே மாதிரி அந்த தமிழ் சிங்களம் லாங்குவேஜஸ்ல செஞ்சிக்கிற, ஆனா மிச்சமே இங்கிலீஷ்ல தான் எல்லாமே ஈக்கிற. அடுத்தது வந்து it is the language of science, of aviation, computer, diplomacy and tourism. அதாவது சயின்ஸ் எடுத்துக்கொண்டா, ஏவியேஷன் எடுத்துக்கொண்டா, கம்ப்யூட்டர் எடுத்துக்கொண்டா, டிப்ளமசி எடுத்துக்கொண்டா, டூரிசம் எடுத்துக்கொண்டா, சோ அது எல்லாத்திலையும் வந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து வார. சோ இன்னும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நாங்க படிக்கிறேன்னு சொல்ற காரணங்கள் இன்னும் நிறைய இருக்கிற. சில நேரம் உங்களுக்கு தெரியுமாய்க்கும், நான் இங்க வந்து சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு இங்க நான் வந்து எடுத்துக்காட்டி இருக்கிறேன். ரைட், இப்போ உங்களுக்கு தெரியும் நாங்க இங்கிலீஷ வந்து செகண்ட் லாங்குவேஜா படிக்கணும் சொல்றது. சோ ஃபர்ஸ்ட் ஹெடிங் கவர் ஆகியாச்சு. ரெண்டாவது வந்து ஹவு டு லேர்ன் இங்கிலீஷ், இங்கிலீஷ எப்படி நாங்க படிக்கிறோம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் செஷன்ல, அதாவது நான் தொடக்கத்துல ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ வெறுத்திக்கிறேன், விருப்பமே இல்லை இங்கிலீஷ்ல. சிலவங்களுக்கு வந்து அந்த இங்கிலீஷ்ன்ற வேர்டே விருப்பம் இல்லை. இங்கிலீஷ்ல என்ன சரி பேசினா சிலவங்க எனக்கிட்டே செல்ற டீச்சர் எனக்கு வந்து விளங்கல, எனக்கு தமிழால செல்லுங்க, எனக்கு இங்கிலீஷால சென்னதுக்கு விளங்குறல அப்படியே செல்றேன். அவ்வளவுக்கு அவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ வந்து வெறுக்கிறேன். இங்கிலீஷ் லாங்குவேஜ் வெறுக்கிறதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கிறேன், 1-2 அல்ல. இப்ப நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் எடுத்தேன்னு சொன்னா, நான் O-level டைம்ல நான் தமிழ் மீடியம் தான் படிச்சேன். சோ நான் O-level தமிழ் மீடியம் தான் எல்லா சப்ஜெக்டையும் செஞ்சேன். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எனக்கு வந்து இன்ட்ராக்ஷனே இல்ல. ஐ டோன்ட் ஹேவ் எனி கனெக்ஷன் வித் இங்கிலீஷ். அடுத்தது இங்கிலீஷ் என்று சொல்ற சப்ஜெக்டே நான் விருப்பம் இல்லை. ஒரு காரணம் வந்து சிலவங்களுக்கு, நிறைய பேருக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் இருக்கலாம் டீச்சர் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அடுத்தது நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற டைமுக்கு டீச்சர்ஸ்மார் வந்து அந்த நல்ல பிரைட்டான புள்ளைகளை மட்டும் தான் முன்னுக்கு எடுத்து படிப்பிக்கிறேன். நான் சொல்றது உண்மை, சிலவங்களுக்கு டக்குன்னு அது பண்றோம், எங்கடி ஸ்கூல்லேயும் அப்படித்தான் நல்ல பிரைட்டான புள்ளைகளை மட்டும்தான் முன்னுக்கு எடுத்து படிப்பிக்கிறேன், மத்த புள்ளைகளை வந்து கணக்கு எடுக்கிறதில்ல, அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்குறேன். அப்ப அந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து கிளாஸுக்குள்ள நடக்கிற அந்த டைமுக்கு அந்த நல்லா படிக்கிற புள்ளைய மட்டும் டீச்சர் வந்து கூப்பிட்டு இல்லாட்டி அவங்களுக்கு விளங்குறதுக்கு மட்டும் டீச்சர் விளங்கப்படுத்த போல அந்த வீக் ஆகிக்கிற புள்ளைகள் வந்து பேக் பெஞ்சர்ஸா மாறுற. அப்ப அவங்க வந்து படிக்கிறது இங்கிலீஷ விருப்பம் இல்ல, வெறுக்கிற. இங்கிலீஷ மட்டும் இல்ல டீச்சரையும் வெறுக்கிற. அப்ப இங்கிலீஷ் டீச்சர் என்றாலே அவங்களுக்கு ஒரு அருவருப்பொண்டு, அவங்களுக்கு ஒரு வெறுப்பொண்டு வார. சோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து இப்ப இந்த கிளாஸுக்கு சேர்ந்து ஈக்கிறவங்களுக்கும் சிலவங்களுக்கு ஈக்கிறாய்க்கும்னு நான் நம்புறேன். சோ
இந்த இங்கிலீஷ வெறுக்காம அடுத்தது இன்னொரு விஷயம் உண்டு. நாங்க சின்னத்திலிருந்தே ஒரு மைண்ட் செட் ஒண்டோட வார என்னத்தன்னு சொன்னா இங்கிலீஷ் என்று சொல்றது கஷ்டமான சப்ஜெக்ட் ஒன்று. அது இன்னொரு காரணம் உண்டு. இங்கிலீஷ் என்று சொல்றது உண்மையிலேயுமே கஷ்டமான சப்ஜெக்ட் ஒன்று இல்ல. நான் பொதுவா ஜெனரலா நான் எடுத்து செல்றதா இருந்தா எந்த சப்ஜெக்டும் கஷ்டமான சப்ஜெக்ட் தான் விளங்கினா. ஆனா நிறைய பேர் என்ன வந்து கேக்குறேன், டீச்சர் நான் இந்த சப்ஜெக்ட் தெரிவு இப்ப A லெவலுக்கு சப்ஜெக்ட் தெரிவு செய்யற டைமுக்கு டீச்சர் நான் இந்த சப்ஜெக்ட் எடுக்க போறேன், நான் இக்கனாமிக் எடுக்க போறேன், நான் வந்து இஸ்லாம் சப்ஜெக்ட் எடுக்க போறேன், இல்லாட்டி நான் வந்து IT செலக்ட் பண்ணிக்கொள்ள போறேன், டீச்சர் அது கஷ்டமா அப்படின்னு சிலவங்க என்கிட்ட வந்து கேக்குறேன். அப்ப நான் வந்து ஒரு நாளும் வந்து இல்ல நீங்க இதை செலக்ட் பண்ண வேணும், இதை செலக்ட் பண்ணுங்க, இது லேசா இருக்கும் அப்படின்னு நான் யாருக்குமே வந்து சஜஸ்ட் பண்றேன். நான் என்ன சொல்றேன், எல்லாமே கஷ்டம் தான், நீங்க அதுக்குள்ள போயிட்டு படிக்கும் வரைக்கும். உண்மைதானே. இப்ப எனக்கு சயின்ஸ பத்தியே தெரியா, எனக்கு செல்லேலுமா உங்களுக்கு சயின்ஸ் கஷ்டமா லேசான்னு சொல்லி ஏலா. நீங்க என்னத்த செய்யணும், இன்ட்ரெஸ்டா அந்த சப்ஜெக்ட் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு படிக்கணும், வெறுக்கப்படாத அந்த சப்ஜெக்ட். எந்த சப்ஜெக்டும் படிக்கிறதுக்கு முந்தி கஷ்டமா தான் நீக்கும். டீச்சர் உங்களுக்கு வந்து அதாவது மொண்டசோரில இல்லாட்டி கிண்டர் கார்டன்ல இல்லாட்டி கிரேட் 1 2ல உங்களுக்கு டீச்சர் வந்து 1+1 2 சொல்லி தரலன்னு சொன்னா உங்களுக்கு இன்னமும் அந்த 1+1 2 சொல்றது கஷ்டமா தான் நீக்கும். நீங்க அந்த 1+1 2 சொல்றத படிச்சதுனால தானே நீங்க அதை லேசா இப்ப செஞ்சு கொண்டு போற கணக்க. அது படிக்கலன்னு சொன்னா கஷ்டமா தான் நீக்கும். நான் சும்மா சொல்றேன், ஒன்று தர ஒன்று சொல்லி அந்த புள்ளைக்கு நீங்க சின்ன புள்ளை ஒன்றுக்கு நீங்க சொல்லி கொடுக்கலன்னு சொன்னா அந்த புள்ளைக்கு தெரியுமா ஒண்டையும் பெருக்கினா ஒன்று தான் வாரன்னு சொல்லிட்டு, இல்லாட்டி ஒண்டையும் ரெண்டையும் பெருக்கினா 2 வாரன்னு சொல்லி அந்த புள்ளைக்கு அது தீர தெரியுமா? தெரியும். அப்ப அந்த புள்ள என்ன சொல்ற, கஷ்டமான கணக்கொண்டு வந்த, இதுக்கு முந்தையே நான் கண்டில்ல அந்த கணக்க. ஏன்னா அந்த புள்ளைக்கு தெரியா பெருக்கிறேன்னா என்ன நடக்கிறேன்னு அந்த புள்ளைக்கு தெரியா. சோ அந்த ஒரு மைண்ட் செட்டோடு தான் நீ வந்திக்கிற நிறைய பேருக்கு நடந்திக்கிறேன். இங்கிலீஷ் என்னன்னு தெரியா, அதை நாங்க என்னத்துக்கு படிக்கிறேன்னு தெரியா, அதை எப்படி நாங்க படிக்கிறேன்னு தெரியா. இப்ப நான் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ எப்படி படிக்கிறேன்றது மட்டுமல்ல சொல்றேன், உங்களுக்கு வேண்டிய சப்ஜெக்ட்னாலும் இந்த தியரியோட உங்களுக்கு கனெக்ட் பண்ணி படிக்கலுமான ஒரு என்வாயன்மெண்ட் ஒன்றதான் நான் உங்களுக்கு உருவாக்குறேன். அப்ப இங்கிலீஷ நாங்க எப்படி படிக்கிற, ஒன்னாவது you don't need an expert, you can do it by yourself. அதாவது ஒன்னாவது நான் உங்களுக்கு செல்ல வார என்னன்னு சொன்னா ஒரு எக்ஸ்பர்ட் ஒண்ணு எங்களுக்கு தேவையில்ல. அதாவது ஒரு டீச்சர் ஒண்ணு எங்களுக்கு தேவையில்ல, ஒரு இங்கிலீஷ் எக்ஸ்பர்ட் ஒண்ணு எங்களுக்கு தேவையில்ல இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு. எங்களுக்கே இங்கிலீஷ தனியா படிச்சு கொள்ளையிலும், which I did it by myself. நானும் அப்படித்தான் செஞ்சேன். நான் O-level வரைக்கும் 1ஆம் ஆண்டுல இருந்து O-level வரைக்கும் ஒரு டீச்சர் ஒன்னோட தான் வச்சு படிச்சேன். ஆனா எனக்கு இங்கிலீஷ் ஏறவே இல்லை. அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன், இங்கிலீஷ் என்னத்துக்கு படிக்கிறேன், எப்படி படிக்கிறேன், இங்கிலீஷ்ல என்ன ஈக்கிறேன், அந்த இன்ட்ரெஸ்ட நான் எடுத்துட்டு நானாகவே தான் என் இங்கிலீஷ நான் வந்து முன்னேற்றி அதாவது டெவலப் பண்ணி கொண்டேன். அப்ப ஒரு எக்ஸ்பர்ட் ஒன்று தேவைன்னு சொல்றது வந்து உண்மையான காரணம் ஒன்று அல்ல, தேவையில்ல. உங்களுக்கே தனியா அதை செஞ்சு கொள்ளையிடும். ரெண்டாவது, யூ டோன்ட் நீட் அ ஸ்கூல். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று தேவையில்ல. இங்கிலீஷ் படிக்கணுமா, ஸ்கூலுக்கு போகவே தேவையில்லை. இப்ப நான் சும்மா உங்களுக்கு சொல்றேன், இந்த இடத்துல அதாவது கிரேட் 1 to 12 இல்லாட்டி கிண்டர் கார்டன் எடுத்துக்கொள்ளுமே, கிண்டர் கார்டன்ல இருந்து கிரேட் 13 வரைக்கும் A-level முடியும் வரைக்கும் சிலவங்க யூனிவர்சிட்டியும் போறாய்க்கும், சிலவங்க ஜாப் செய்யறவங்களாகவும் ஈக்கிறாய்க்கும் இந்த இடத்துல. ஆனா இன்னும் இங்கிலீஷ் தெரியா. காரணம் என்ன, நீங்க யோசிச்சு பாருங்க. நான் ஸ்கூலுக்கு போனேன், ஆனா எனக்கு இங்கிலீஷ் தெரியா. அப்ப ஸ்கூலா அந்த இடத்துல தேவை, இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு ஸ்கூல் தேவையா? இல்ல. ஸ்கூலாலே உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க ஏலா போனேன்னு சொன்னா அப்ப இந்த இடத்துல வந்து இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு ஸ்கூல் ஒண்ணு எங்களுக்கு தேவையில்ல. அடுத்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு டீச்சரே தேவையில்ல இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு. அட இப்ப நீங்க நினைக்கிறாய்க்கும், நீங்க வந்து திங்க் பண்றாய்க்கும், இவ என்னத்த சொல்ற, இவ வந்து இப்ப கிளாஸ் தானே நடத்துற, இப்ப நான் கிளாஸ் தானே உங்களுக்கு நடத்த போறேன், அப்ப நான் ஒரு டீச்சர் ஒன்று, நானே சொல்ற ஒரு டீச்சர் ஒண்ணு தேவையில்லன்னு சொல்லி, அப்ப இவ என்னத்துக்கு வந்து எங்களுக்கு சொல்லித்தார, அவ என்னத்தை எங்களுக்கு சொல்லித்தர போற என்ற ஒரு மைண்ட்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று வந்திக்கும். இந்த இடத்துல நான் சொல்றேன், நான் என்னத்துக்கு என்ன உங்களுக்கு வந்திக்கிறேன்னு சொல்லி, ரைட்? நான் என்னத்துக்கு உங்களுக்கு வந்திக்கிறேன்னு சொன்னா இந்த செக்ஷன்ல உங்களுக்கு விளங்கும் நான் என்னத்துக்கும் இந்த இடத்துக்கு உங்களுக்கு வந்திக்கிறேன்னு சொல்லி. இப்ப நாங்க பாப்போம் இங்கிலீஷ நாங்க எப்படி படிக்கிறேன். இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு ஸ்கூல் தேவையில்லன்னு சொன்னேன், எக்ஸ்பர்ட்ஸ் தேவையில்லன்னு நான் சொன்னேன், டியூஷன்ஸ் தேவையில்ல, ரைட்?
அடுத்தது வந்து டீச்சர்ஸ் தேவையில்ல, உங்களுக்கு தனியாவே இங்கிலீஷ் படிக்கலும்னு நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்ப நாங்க பாப்போம் தனியா நீங்க எப்படி இங்கிலீஷ படிக்க போற, நான் என்னத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு இங்கிலீஷ சொல்லித்தரேன். இங்கிலீஷ படிக்கணும்னு சொன்னால் 4 விஷயம் தேவை. மெயினா 4 விஷயம் ஈக்கிற. நீங்க தனியா இங்கிலீஷ படிக்கிறேன்னு சொன்னா இந்த 4 விஷயமும் நாங்க சொல்ற ட்ரெயின் பண்ணணும். 4 things வந்து we have to train it. எங்களுக்கு கிட்ட இருக்கிற 4 விஷயம் இருக்கிற, அந்த 4 விஷயத்தையும் நாங்க ட்ரெயின் பண்ணணும் இந்த இங்கிலீஷ படிக்கிறது. ஒன்னாவது வந்து ஐஸ், கண்ணை ட்ரெயின் பண்ணணும் இங்கிலீஷ் படிக்கிறது. ரெண்டாவது வந்து இயர்ஸ், காதை நாங்க ட்ரெயின் பண்ணணும் இங்கிலீஷ் படிக்கிறது. மூணாவது மவுத், நாங்க வாயை ட்ரெயின் பண்ணிக்கொள்ளணும் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு. நாலாவது அந்த ஃபைனல் ஒன் பட் நாட் த லீஸ்ட் ஒன், we should train our memory. எங்கட ஞாபகத்தை வந்து நாங்க என்ன செய்யணும், ட்ரெயின் பண்ணி கொள்ளணும். இப்ப நீங்க பாருங்க, இந்த 4 விஷயமும் இந்த இடத்துல வந்து ஈக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் ஈக்கிற விஷயமா இல்லையா? ஈக்கிற விஷயம் தானே. அப்ப லேசி. இந்த 4 விஷயத்தையும் நீங்களாவே வச்சு கொண்டு ட்ரெயின் பண்ணினேன்னு சொன்னா உங்களுக்கு மாஷா அல்லாஹ்னு சொல்லி இங்கிலீஷ வந்து நல்ல அழகா உங்களுக்கு டெவலப் பண்ணிக்கொள்ள இயலும். இப்ப அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு வார, ட்ரெயின் பண்ணுங்கன்னு சார சொல்ற, கண்ணை எப்படி ட்ரெயின் பண்ற, காதை எப்படி ட்ரெயின் பண்ற, வாய் எப்படி ட்ரெயின் பண்ண, மெமரி எப்படி நாங்க ட்ரெயின் பண்ண, ஞாபகத்தை எப்படி நாங்க ட்ரெயின் பண்ற. அதைத்தான் நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல சொல்லித்தர போறேன். நாங்க காதை ட்ரெயின் பண்ணணும்னு சொல்றது என்னத்தன்னு சொன்னா, இயர் ட்ரைனிங் என்று சொல்றது என்னத்தன்னு சொன்னா லிஸ்னிங், கேட்கணும். கேட்கணும், என்னத்த கேட்கணும், லிஸ்னிங். அடுத்தது வந்து லிஸ்னிங்கால என்னத்த நடக்குற, கேக்குறதுனால எங்களுக்கு என்னத்த நடக்குற. இப்ப காதண்டா ஓகே, காதுக்கு கேக்குற, கேக்குறதுனால இங்கிலீஷ் எப்படி இம்ப்ரூவ் ஆகுற. ஒன்னாவது லிஸ்னிங் என்ற விஷயம் வந்து இம்ப்ரூவ் பண்ற எத, வொக்காபுலரிய இம்ப்ரூவ் பண்ற. வொக்காபுலரிய இம்ப்ரூவ் பண்ற. வொக்காபுலரிய பத்தி நான் இன்னும் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸ் through the slides நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். vocabulary என்று சொல்றது வந்து சொற்கள், சொல்வளம். கட்டாயம் நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டுமல்ல, நீங்க எந்த லாங்குவேஜ படிக்க போனாலும் கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த சொல்வளம் ஈக்கணும். அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் சொற்களாலும் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும், அந்த லாங்குவேஜ்ல நீங்க பேசுறதுக்கு, வாசிக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுக்கு. சொல்வளம் இல்லன்னு சொன்னா உங்களுக்கு ஒன்றுமே செய்யல. அப்போ ஒன்னாவது நீங்க சொல்வளத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளணும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த கிளாஸ்ல வந்திக்கிறவங்களுக்கு சொல்வளம் இல்லாமலா கொஞ்சம், நீங்க இப்ப ஸ்கூல் போகாதவங்க ஈக்காது இந்த இடத்துல, எல்லாரும் ஸ்கூல் போனவங்களா தான் நீக்கும். அப்ப நான் சும்மா சொன்னேன், நீங்க 1ஆம் ஆண்டுல இது சரி, 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு நீங்க படிக்கவே இல்லைன்னுமே இங்கிலீஷ் சப்ஜெக்ட், அட்லீஸ்ட் நீங்க கேட், டாக், ஆப்பிள், பால்ன்னு சொல்றத சரி, அந்த சொற்களை சரி நீங்க படிச்சே கிண்டர் கார்டன்ல இருந்து. அப்ப நீங்க கிண்டர் கார்டன்ல இருந்து A லெவல் வரைக்கும் வந்துட்டீங்க. நீங்க பாருங்க அந்த கேப்புக்குள்ள நீங்க எத்தனை சொல் படிச்சிக்கும்னு சொல்லி. அமேசான்ல இருந்து, கேட், டாக்ல இருந்து, பில்டிங், கமிங், கோயிங், அதுகள் இருந்து ஈக்கிற எல்லா சொல்லையும் நீங்க எடுத்துக்கொண்டா சும்மா சொல்றேன், 1000 சொல்லாலும் உங்களுக்கு தெரியாமீக்குமா இங்கிலீஷ்ல. கட்டாயம் இன வந்திக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு. ரெண்டாவது ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் ஆகுற. லிஸ்னிங் ஆன் ப்ரொனன்சியேஷன் என்ன, இந்த உச்சரிக்கிறது, அவங்க பேசுற விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு இம்ப்ரூவ் ஆகும் கேக்குறதுனால. மூணாவது கிராமர் இம்ப்ரூவ் ஆகும். அப்ப கேட்க என்ன கிராமரும் இம்ப்ரூவ் ஆகி கொண்டு தான் நீக்கும். அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் வரும், எனக்கு விளங்கும் அவ என்னத்த சொல்றன்ற அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்ப இந்த லிஸ்னிங் முறையால எனக்கு இந்த 4 விஷயமும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ உங்களுக்கு வர அடுத்த டவுட் என்ன, இந்த vocabulary, pronunciation, grammar, understanding இவங்க எல்லாரும் எப்படி எனக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகுற. கைஸ் நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்ல மறந்தேன், அதாவது 40 minutesல இது க்ளோஸ் ஆகும், ஆனா போகவானம் திரும்ப ஜாயின் ஆகுங்க. ஓகே, இப்ப நாங்க பாப்போம் அடுத்த ஸ்லைட்ல. Why does it work? இந்த லிஸ்னிங் என்று சொல்ற விஷயம் ஏன் ஒர்க் பண்ற,
எப்படி ஒர்க் பண்ற, ஏன் ஒர்க் பண்ற, அது சிலவங்கட தலைக்கு பேத்தே இக்காது. இந்த லிஸ்னிங் சொல்றது அங்க வந்து எனக்கண்டா அது ஷுவர் இல்ல. கேக்குறதுனால இந்த சொல் வளம், அடுத்து கிராமர், ப்ரொனன்சியேஷன், அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகுறன்னு சொல்றது என் தலைக்கு போற ஒரு விஷயம் ஒன்று இல்ல. ஐ கான்ட் பிலீவ் தட். எனக்கு அதை நம்பலாம். அப்ப நான் நம்பாதவங்க யாரும் சரி ஈக்கிறேன்னு சொன்னா நான் உங்களுக்கு இப்ப செல்ல போறேன் என்னண்டா, இந்த லிஸ்னிங் என்று சொல்றது ஏன் ஒர்க் ஆகுற, ஏன் வேலை செய்யறன்றத நான் அடுத்தது உங்களுக்கு செல்லவான். அதாவது யூ லேர்ன் யுவர் நேட்டிவ் லாங்குவேஜ் பை லிஸ்னிங். உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் இல்லாட்டி உங்களோட மதர் டங் வந்து நீங்க கேட்டுதான் பழகிக்கொண்ட. நீங்க பிறந்து வரக்கொல தமிழ் தெரிஞ்சு கொண்டா நீங்க பிறந்து வந்த, இல்லாட்டி நீங்க சிங்களத்தை தெரிஞ்சு கொண்டா நீங்க பிறந்து வந்த, அல்லாஹ் வந்து உங்களுக்கு எல்லா சொற்களையும் சொல்லித்தந்தா நீங்க அப்படியே பிறந்து வந்த. பேசலாம தானே எல்லாரும் வந்து, ஒரு வார்த்தை கூட பேசலாம தான் நீங்க வார வெளி இந்த உலகத்துக்கு. அப்ப இந்த உலகத்துக்கு நீங்க வந்ததுக்கு பிறகு நீங்க எப்படி தமிழை படிச்சு கொண்டு பேசுறதுக்கு, நான் எப்படி பேசுறதுக்கு பழகினேன்னு சொன்னா காதால கேட்டு, உம்மா வாப்பா இல்லாட்டி என்ன சூழல் என்ன என்வாயன்மெண்ட் பேசுறத கேட்டு 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 கேட்டுதான் அந்த சின்ன குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக பெருசாக சொற்கள் மெமரியில கொண்டு போயிட்டு வச்சு வச்சு அவர் என்னத்த செய்யற, பேசுறத கேட்டு கேட்டுத்தான் அவர் வந்து தமிழ் மொழிய பேசுற. அப்படித்தானே? நீங்களே யோசிச்சு பாருங்க. நாங்க யாருமே வந்து லாங்குவேஜ படிச்சுட்டு வந்தவங்க அல்ல, கேட்டுதான் நாங்க படிச்ச லாங்குவேஜ், அதுவும் மதர் டங். இப்ப உங்களோட வீட்டுல தமிழ் பேசுற என்வாயன்மெண்ட்னா நீங்க தமிழால பேசுறவரா இருக்கும். உங்களோட வீட்டுல வந்து சிங்களம் பேசுற என்வாயன்மெண்ட்னா நீங்க வந்து சிங்களத்தால பேசும். அப்ப லாங்குவேஜ நாங்க கேட்டுதான் பேசின. இதுக்கு நாங்க செல்ற the silent period, அதாவது குழந்தை வந்து பிறந்து வந்த உடனே பேசாது, சைலண்டா தான் நீக்கும். ஆனா பேசுற எல்லா விஷயத்தையும் அதுக்கு தெரியும், இது நல்ல விஷயம் இது கெட்ட விஷயம் அதுக்கு தெரியும். பேசுற எல்லா விஷயத்தையும் அந்த புள்ள பேசுறா இல்லையா, அப்புறம் நாங்க செல்றா இல்லையா, பச்சை குழந்தை அதுக்கு என்னன்னு தெரியும். வீட்டுல பேசுறது தான் அந்த புள்ள பேசுற. நான் சும்மா சொல்றேன், அந்த புள்ள வந்து பேட் வேர்ட்ஸ் பேசினு சொன்னா அந்த புள்ளைக்கு எப்படி பேட் வேர்ட்ஸ் தெரியும்? யாரு சரி பேசினத்தை கேட்டு கொண்டிருந்ததுனால தானே அந்த புள்ள பேட் வேர்ட்ஸ் பேசுற. இல்லாட்டி அந்த புள்ளையாகவே தேடி அப்படி வந்து படிச்சா இல்ல. அந்த புள்ள வந்து தானா, அதாவது சூழல் பேசுறத கேட்டு கேட்டுதான் அந்த புள்ள அந்த வேர்ட்ஸ பேசுற. ஆகவே லிஸ்னிங் என்று சொல்ற முறை வந்து 100%, 100 இல்ல நான் 1000% நான் சொல்றேன், இது ஒர்க் அவுட் ஆகுற கேக்குறதுனால. சோ அதுக்கு நாங்க சொல்றது சைலண்ட் பீரியட் சொல்லி. ரைட், how do you do that? இந்த சைலண்ட் பீரியட் இல்லாட்டி இந்த லிஸ்னிங் நீங்க எப்படி செய்யற, அது எப்படி நீங்க செய்யறன்னு சொன்னால் 3 most important rules சீக்கிர. இது வந்து ஐஸுக்கும் வார, இயருக்கும் வார, மவுத்துக்கும் வார, மெமரிக்கும் வார. இந்த 4 ட்ரெயின் பண்ற 4 விஷயத்துக்கும் இந்த 3 ரூல்ஸும் அடங்குது. என்ன இந்த 3 ரூல்ஸ்? ஒன்று இன்ட்ரெஸ்டிங், ஆர்வத்தோட செய்யணும், இன்ட்ரெஸ்டிங்கா நாங்க செய்யணும். நான் ஏண்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லி கொடுக்கிற ஒரு விஷயம் ஒன்று தான், நான் இப்ப இந்த பேசுற விஷயங்கள் நான் செஞ்சது விளங்கினா, நான் அதை வந்து என் நடைமுறைக்கு எடுத்துன்னு வந்து செஞ்ச விஷயங்களை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். எங்கட காலத்துல வந்து இப்படி எங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு யாருமே ஈக்கல. இப்படி படிக்கிற, இப்படித்தான் படிக்கணும், ஆர்வத்தோட படிக்கணும், இப்படித்தான் செய்யணும்னு சொல்லித்தரல. சம்டைம்ஸ் உங்களுக்கும் செல்லல யாரும், ஆனா எப்படியோ நான் உங்களுக்குள்ள வந்தாச்சு, இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்ப இன்ட்ரெஸ்டிங்கா விஷயத்த செய்யணும். எல்லாருக்கும் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா ஈக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட். அப்ப நீங்க இந்த லிஸ்னிங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டா செய்யணும், ஆர்வத்தோட செய்யணும், ஆசையா செய்யணும். எப்படி என்ன சொன்னா இந்த லிஸ்னிங்க நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா செய்யணும்னு சொன்னா நான் கொடுக்கிற ஒரு அட்வைஸ் ஒன்று தான், சூஸ் சம்திங் யூ லவ் இன் த டிவி. எந்த மாதிரியான, அதாவது ஷோஸ் பாருங்க டிவில. உங்களுக்கு தெரியுமா இருக்கும் இங்கிலீஷ் சீரீஸ் போற, இப்ப நீங்க சீரியல்ஸ் பாக்குறதானே, தமிழால நிறைய சீரியல்ஸ் போற டிவில, தமிழ் சேனல்ல எடுத்துக்கொண்டு இந்த பழைய காலத்துல இருந்து போற சீரியல்ஸ் சீக்கிரம் நீங்க அதை தொடர்ந்து பார்த்துக்கொண்டு வர. அது வந்து தமிழ் சீரியல்ஸ். நான் சீரியல்ஸ பத்தி பேசல, ஐ எம் டாக்கிங் அபவுட் இங்கிலீஷ் ஷோஸ், இங்கிலீஷ் டிவி ஷோஸ். இங்கிலீஷ் டிவி ஷோஸ் நிறைய ஈக்கிற, டவுன்லோட் பண்றதுக்கும் ஈக்கிற. நீங்க வந்து விருப்பமான ஒரு இங்கிலீஷ் ஷோ ஒன்று எடுத்து பாரு. இப்ப ஸ்கார்பியன் சொல்லி ஒரு ஷோ ஒண்டிக்கிற, பிக் பேங் தியரின்னு சொல்லி ஒரு ஷோ ஒண்டிக்கிற, அந்த மாதிரி நிறைய ஷோ மீன்ஸ் லைக் சீரீஸ்.
ஒவ்வொரு கட்டம் கட்டமா போற சீரீஸ் ஈக்கிற இங்கிலீஷ்ல. அப்ப அந்த இங்கிலீஷ் அல்லாத்தான் அவங்க பேசுறேன், ரைட்? இப்ப உங்களுக்கு பேசுறது கேட்டுத்தானே நீங்க பழகிக்கொள்ளணும். ஆனா சில டைமுக்கு உங்களுக்கு தெரியும் அமெரிக்கன் இங்கிலீஷ் ஈக்கிற, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஈக்கிற. நான் படிக்கிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். சம்டைம்ஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்லாங் வந்து வித்தியாசமாகிற. பிரிட்டிஷ்ல பேசுற மாதிரி ஃபார் அன் எக்ஸாம்பிள் எழுதுறதா இருந்தாலும் வித்தியாசமா. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் கலர் அண்ட் இவ்வளவு காலமும் நாங்க எப்படியும் படிச்சேன், COLOUR தானே நாங்க இவ்வளவு காலமும் படிச்சேன். யூ மிஸ் ஆனன்னு சொன்னா டீச்சர் பிழை போடுறா இல்லையா? ஏன்னா நாங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் படிக்கிறேன். ஆனா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல வந்து COLOUR எழுதினா பிழை போடுற. ஏன்னா அவரோட இங்கிலீஷ் படி, அதாவது அவங்களோட ஸ்பெல்லிங் படி COLOR தான் கலர்ட ஸ்பெல்லிங். அதே மாதிரி பேசுற சில விஷயங்களும் அவங்களோட வித்தியாசமா தான் நீக்கும். அதாவது உச்சரிக்க கொல, அந்த வேர்ட் உச்சரிக்கிற வித்தியாசம், அந்த வேர்ட் வந்து உச்சரிப்பு வார வித்தியாசம், இந்த வார மெத்தட் எல்லாம் வந்து வித்தியாசமா தான் இருக்கும். சோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் ரெண்டு இருக்கிற. சோ டிவி ஷோஸோ, டிவில நாங்க பாக்குற சீரீஸ் ஆயிக்கலாம், இல்லாட்டி நீங்க படமாகவும் பார்க்கலாம், பிலிம்ஸ் டவுன்லோட் பண்ணியும் பார்க்கலாம். எனக்கு தெரியா பாய்ஸ் அண்ட் ஃபிலிம்ஸ் பாக்குறேன், இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ். கேர்ள்ஸும் சிலவங்க பாக்குறேன், எல்லாரும் பாக்குறா இல்லையா ஐ டோன்ட் நோ. சோ பர்சனலி நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நீங்க இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்க. பாக்குற டைமுக்கு சப்டைட்டில போட்டு பாருங்க. சப்டைட்டில் எல்லாருக்கும் தெரியும், அந்த அதாவது அந்த பிலிமுக்கு கீழே வந்து பேசுறது அப்படி இங்கிலீஷால் எழுதிப்பட்டு வர சப்டைட்டில் போட கொல தயவு செஞ்சு தமிழ் சப்டைட்டில், சிங்கள சப்டைட்டில் போட்டு பார்க்க வானம். ஏன்னா நாங்க இங்க இங்கிலீஷ் படிக்கணும், இங்கிலீஷ் சப்டைட்டில போடும். அப்ப எனக்கு சம்டைம்ஸ் வந்து அவர் பேசுறது விளங்கல்லன்னு சொன்னா எனக்கு கீழே இருக்கிற சப்டைட்டில ரீட் பண்ணிட்டு விளங்கி கொள்ளணுமா இவர் இதத்தான் பேசுறேன்டா. அவங்க சம்டைம்ஸ் ஃபாஸ்டா பேசுற, அப்ப எனக்கு விளங்காது அவர் என்னத்த பேசுறேன்னு. சில வேர்ட்ஸ் வந்து அவங்க பட்டும் படாமலும் வாசிக்கிற. இப்ப சில நேரம் நாங்க வந்து இவ்வளவு காலமும் படிக்கிறபடி ஹாய் ஐ ஆம் சாரா, ஐ ஆம் சாரா, ஆம் என்று சொல்றது நான் அந்த பூர்த்தி அப்படியே அந்த சும்மா ஆம் என்று சொல்றத நான் உச்சரிச்சே சொல்றேன், ஐ ஆம் சாரான்னு சொல்லி. ஆனா அதே நீங்க இங்கிலீஷ் பேசுற ஒருத்தரோட பேசினேன்டா ஐ ஆம் சாரான்னு சொல்லி கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு டக்குன்னு பேசி முடிவிக்கணும். சோ அவங்க என்ன செய்ய, ஹாய் ஆம் சாரா அப்படின்னு தான் சொல்றேன். அப்படி சொன்னா எனக்கு விளங்குறல, என்னத்தடா இவர் சொல்ற, இதுக்கு முந்தி கேட்டே இல்ல, இவர் வந்து வசனங்களை உழுங்குற இல்ல. இப்ப நான் வந்து ஐ ஆம் கோயிங் டு கோன்னு நான் சொல்றேன். ஆனா இங்கிலீஷ் நேட்டிவ் பேசுறவங்க வந்து ஐ ஆம் கோயிங் டு கோன்னு சொல்றேன், ஐம் கோனா கோ. சம்டைம்ஸ் நீங்க சிலவங்க கேட்டு மீக்கும் அந்த விஷயம், சிலவங்க கேட்டு மீக்காது அந்த விஷயம், ரைட்? அப்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க அதாவது கேக்குற விஷயங்களா இருந்தா உங்களுக்கு விருப்பமான ஒரு டிவி ஷோ உண்டு, ஒரு பிலிம் உண்ட நீங்க பாருங்க, சப்டைட்டில போட்டு பாருங்க. நான் செல்ற சப்டைட்டில் என்ன செல்றது, நீங்க கட்டாயம் எந்த நாளும் போட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இல்ல. ஒரு கட்டம் ஒன்று வார நான் செல்றல 3 மாசமா 2 மாசமா இல்லாட்டி 1 வருஷம் 2 வருஷமானு சரி, நான் இப்ப வரைக்கும் நான் ஏண்ட ஏலவல் எழுதுற காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் வந்து பிலிம்ஸ் பார்த்தது வந்து சப்டைட்டில் போட்டு. இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சப்டைட்டில் போடாம எப்படி சரி அவர் ஏன்னா இப்ப எனக்கு இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகியாச்சு, அவர் பேசுறது நான் இப்பதான் பதிச்சு கொள்றேன், விளங்கி கொள்றேன் அவர் என்னத்த பேசுறேன்னு சப்டைட்டில் போடாம. அப்போ ஒரு காலம் எடுக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் விளங்குறதுக்கு, பேசுறது. அடுத்தது ஈஸி, லேசா செய்யணும். அத லேசா நாங்க செய்யணும் என்று சொன்னா, லிசன் பண்றது எனக்கு சரியா கேட்கணும் என்று சொன்னா எனக்கு வந்து ஒரு கொஞ்சமாச்சும் சொற்கள் தெரிஞ்சிக்கணும். சொற்கள் தெரியாம எனக்கு ஒண்ணுமே விளங்காது பிலிம்ல செல்றது. சோ உங்களுக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது, நோவிங் a little bit of words என்று சொல்றது உங்களை எல்லாருக்கும் ஈக்கிற ஒரு விஷயம் ஒண்ணுதான். சோ அதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு. எனக்கு யாரு சரி வேர்ட்ஸ் தெரியாதவங்க ஈக்கிறேன்னு சொன்னா போடுங்க பாப்போம் சாட்ல, எனக்கு வேர்ட்ஸ் தெரிய டீச்சர் இங்கிலீஷ்லன்னு சொல்லி தெரியும். அட்லீஸ்ட் ஒரு 100,000 வேர்ட்ஸ் ஆலும் உங்களுக்கு தெரியும் கட்டாயம். அடுத்தது இந்த லிஸ்னிங் என்று சொல்ற வேலைய டெய்லி செய்யணும். எந்த நாளும் இதை நீங்க வந்து செய்யணும். இன்றைக்கு செஞ்சு நாங்க சொல்ற ஆடை கொடுக்க கோடை கொடுக்க, இங்கிலீஷால நாங்க அதுக்கு சொல்ற ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் சொல்லி. ஏண்டா ப்ளூ மூன் என்று சொல்றது வந்து எந்த நாளும் வார் இல்ல, அது ஈந்துட்டு ஒருக்கத்தான் ப்ளூ மூன் வார். டெய்லி செய்யணும். டெய்லி செய்யலன்னு சொன்னா என்ன நடக்குறேன்னா மறக்குற. இப்ப சிலவங்களுக்கு நான் சொல்றேன், O level முடிஞ்சவங்க இல்லாட்டி A level முடிஞ்சவங்க ஒரு 2-3 வருஷம் இங்கிலீஷோட தொடர்பே இல்லாம இருந்தேன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மறந்து போடும். இங்கிலீஷ் மட்டுமல்ல, அது எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, சயின்ஸா இருந்தாலும் சிலவங்கிக்கிற
சயின்ஸ் சப்ஜெக்ட வந்து ஸ்கூல்ல ஓ லெவல் எழுதும் வரைக்கும் மட்டும்தான் சயின்ஸ் சப்ஜெக்ட வந்து நினைவு வச்சுக்கொண்டிருக்கிற மெமரியில. அதை எழுதி முடிஞ்சிட்டு வந்தோடனே அல்ஹம்துலில்லாஹ் பேப்பர்ல கொட்டிட்டு வந்தாச்சு. இதுக்கு பிறகு சயின்ஸை பத்தி யோசிக்கிறதே இல்லை, முடிஞ்சாச்சு அந்த சயின்ஸ். அப்ப என்னத்துக்குடா இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க சயின்ஸை படிச்சு கொண்டு வந்த? இது தெரியா, யாருமே சொல்லி கொடுக்கல இந்த விஷயம். நாங்க வந்து அதாவது எங்கட சமூகம், சொசைட்டி, ரைட், சொசைட்டி வந்து எப்படி பாக்குறேன்னு சொன்னா, ஒரு விஷயம் ஒன்று படிக்கிறது அந்த ஆளோட நலவுக்குன்னு நினைக்கிறல்ல. ஒரு விஷயம் ஒன்று படிக்கிறது ஓ லெவல்ல 9A எடுக்கிறதுக்கு, தட்ஸ் இட். ஏ லெவலுக்கு படிக்கிற 3A எடுக்கிறதுக்கு, தட்ஸ் இட். அதோட முடிஞ்சாச்சு. அதுக்கு பிறகு அதை தொடர் இல்ல, முடிஞ்சு. அப்ப என்னத்த சொல்ற, இப்ப நான் சும்மா சொல்றேன் உங்களுக்கு, ஓ லெவல் சப்ஜெக்ட் தெரிவு செய்யற டைமுக்கு பிரயோசனமான விஷயத்தை தெரிவு செய்யாம, சாரி ரைட், பிரயோசனமான விஷயத்தை தெரிவு செய்யாம பிரயோசனமான விஷயத்தை தெரிவு செய்யாம இவங்க என்னத்தை செய்யறான்னு சொன்னால், லேசா படிச்சு பாஸ் ஆகலுமான விஷயத்தை தான் தெரிவு செய்யறேன். ஆனா ஏண்ட கண்ணோட்டத்துல, அதாவது அக்கார்டிங் டு மை ஒப்பீனியன், நான் என்னத்தை சொல்றேன்னு சொன்னா, உங்களுக்கு விருப்பமானத்தை நீங்க செய்யுங்கோ, நீங்க இறக்கமானத்தை நீங்க செய்யுங்கோ, உங்களுக்கு பிரயோசனமானத்தை நீங்க செய்யுங்கோ. எல்லாரும் அங்க போறேன்னு சொல்லி நீங்க போவானு, அப்படித்தான் நடக்கிற. எல்லாரும் கிளாஸ் போற, இந்த ஆள் கிளாஸுக்கு நிறைய பேர் போற, அப்ப நானும் அங்க விளங்கினோ விளங்கல்லையோ அந்த சார் டேயோ டீச்சர் டேயோ கிளாஸ்ல நானும் பேத்து குந்தி கொண்டு இருக்கிறேன் 2 hours or 2.5 hours. ஆனா எனக்கு ஒன்றுமே விளங்குறல. நீங்க இந்த கிளாஸ் வர எனக்கு கண்டா ஒன்றுமே விளங்குறலடா, ஆனா நான் இந்த கிளாஸ்ல இருக்கிறேன்னா இந்த சார் நல்ல மெண்டு சொல்றேன், அதனால நான் வந்தேன். சும்மா நீங்க பேத்தி ஈந்து கொண்டு ஈந்தட்டுக்கு ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு படிக்கல. நான் என்னட்ட இருந்தாலும் நான் அதைத்தான் சொல்றேன், உங்களுக்கு என்னட்ட வந்து படிக்க இல்லாட்டி விளங்குறலன்னு சொன்னா நீங்க வர வானம் என்னட்ட கிளாஸ். விளங்குற ஒரு ஆள்கிட்ட நீங்க போங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டீச்சர் ஒன்று கிட்ட நீங்க போங்க. நான் வந்து எனக்கு வேண்டிய அளவு நான் உங்களுக்கு தரேன். ஆனா நீங்க வந்து அதை எடுக்கிறதுக்கு ரெடி இல்லைன்னு சொன்னா நீங்க என்னத்துக்கு சல்லிய செலவழிச்சு கொண்டு என்னட்ட கிளாஸ் வரணும்? அநியாயம், பாவம் உங்களோட பேரண்ட்ஸ். சோ டோன்ட் டூ தட்னு தான் நான் சொல்றேன். ஓகே, அப்ப இப்ப நான் உதாரணமா நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்கிற, என்னட்ட படிக்க வர நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்கிற, அவங்க என்ன செய்யறேன்னு சொன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஓ லெவலுக்கு சப்ஜெக்ட் தெரிவு செய்யற, அப்ப 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டுக்கு அவங்க பாஸ் ஆகுற டைமுக்கு ஸ்கூல்ஸ்ல செல்ற என்ன தெரிஞ்சுன்னா, உங்களுக்கு விருப்பமான அந்த பக்கெட் சப்ஜெக்ட் 3ல இருந்து நீங்க ஒரு சப்ஜெக்ட் ஒன்றை வந்து தெரிவு செஞ்சு எடுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த பக்கெட் சப்ஜெக்ட்ல வர விஷயத்த படிக்கலும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, புள்ளைகள் என்ன செய்யற, நான் சும்மா சொல்றேன், பொம்பளை புள்ளைகள் ஆம்பளை புள்ளைகள்ண்டா பரவாயில்ல, ஹெல்த் பாடத்தை தெரிவு செய்யட்டும், எனக்கு அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா ஹெல்த் பக்கெட்ல தான் ஐடியும் மீக்கிற, ரைட்? அப்ப ஐடி சப்ஜெக்ட்னு சொல்ற டைமுக்கு இந்த ஜெனரேஷன்ல, இந்த ஈரால, ரைட், இந்த காலகட்டத்துக்கு வந்து ஐசிடி என்று சொல்றது எல்லாரும் கட்டாயமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உண்டு, ஐடி என்று சொல்றது. ஆனா என்னத்த செய்யற, நீங்க ஹெல்த் பாடத்தை எடுத்துன்னு சொன்னா, நான் உண்மையாவே சொல்றேன், இது ஓப்பனாவே நான் சொல்றேன், என்ன நாங்க படிக்கிற காலத்துல இருந்தே நடக்கிற ஒரு விஷயம் உண்டு தான், ஹெல்த் பாடம் படிக்காமலும் ஒரு நல்ல ரிசல்ட் ஏபி எடுக்கலும். இத வந்து எத்தனை பேர் நம்புறேன்னு எனக்கு தெரியா, ஆனா அதுதான் உண்மை. ஹெல்த் பாடம் செஞ்சவங்க அதைத்தான் சொல்றேன். ஹெல்த் பாடத்துக்கு கஷ்டப்படுறதுக்கு ஒன்று இல்ல, அத வந்து எங்களுக்கு படிக்காமலும் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹெல்த் பாடத்தை அவங்க தெரிவு செய்யற. ஆனா பொம்பளை புள்ளைகள், நான் சும்மா சொல்ற, பொம்பளை புள்ளைகள் இப்ப ஹெல்த் பாடம் படிச்சேன்னு சொன்ன, at the end of the day நீங்க என்னத்த நடக்க போற, ஒரு ஹெல்த் டீச்சர் ஒன்றா மாறு. பொதுவா ஹெல்த் டீச்சர் ஒன்று ஸ்கூல் ஒன்றுக்கு எப்படி வார, ஹெல்த் அதாவது எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு, ஃபுட்பால் அடிக்கிற எப்படி, கிரிக்கெட் விளையாடுற எப்படி, வார்ம் அப்ஸ் எப்படி பண்றது, அப்ப அவ வந்து அதுக்கேத்த மாதிரி ரெடியாகி வார. எங்கட ஆக்களுக்கு அது செட் ஆகுறவங்க ஈக்கிற, இல்லாம இல்ல, நான் இல்லன்னு செல்ல. அப்ப நான் இன செல்ல வாரது என்னன்னு சொன்னா, சூட் ஆகுற விஷயத்த நீங்க தெரிவு செஞ்சுக்கணும், உங்களுக்கு பொருத்தமான விஷயத்த நீங்க தெரிவு செஞ்சுக்கணும், ரைட்? அப்ப லேசானத்தை நீங்க தெரிவு செய்ய, ஒன்றுமே லேசி இல்ல இந்த உலகத்துல, எல்லாமே கஷ்டம் தான். நீங்க அதுக்குள்ள பேத்து ட்ரை பண்ணி நீங்க தான் லேஸ் ஆயிக்கொள்ளணும் அந்த விஷயத்த, எல்லாமே கஷ்டம் தான்.
விளங்கினா? அப்ப டெய்லி இந்த விஷயத்த நீங்க செய்யணும். எந்த நாளும் நீங்க இந்த விஷயத்த செய்யணும். லிஸ்னிங் சொல்றது எந்த நாளும் செய்யணும். இப்ப நான் சொல்றேன், இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு இதெல்லாம் நீங்க விட்டு போடுறதல்ல நீக்கிற பெரிய விஷயம். நான் முடிஞ்சு பேசிக் எல்லாம் நான் படிச்சாச்சு, அல்ஹம்துலில்லாஹ், டீச்சர்ஸ் என்னமா நான் எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இப்ப நான் வந்து இங்கிலீஷ்ல வந்து இம்ப்ரூவ், என்ன அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு மாசம் இருங்கோன்னா ஒண்ணு, 2 கிழமை இருங்க நீங்க ஒண்ணும் செய்யாம படிச்ச அந்த இங்கிலீஷ் அப்படியே உங்களுக்கு மறந்து போயிடுச்சு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? டெய்லி இந்த லிஸ்னிங் வேலையை கட்டாயம் நீங்க அப்பதான் உங்களோட காது ட்ரெயின் ஆகும். சோ டூ இட் டெய்லி. ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போ. அடுத்தது வந்து ஐ ட்ரைனிங். கண்ணை நாங்க ட்ரெயின் பண்ணணும். எப்படி என்ன? ரீட் பண்ணி வாசிச்சு. எப்படி நாங்க ஐ ட்ரெயின் பண்ணிக்கொள்ற, எப்படி நாங்க வாசிச்சு ட்ரெயின் பண்ணிக்கொள்ற, என்னத்தை நாங்க ரீட் பண்ணிக்கொள்ளணும், அது இன்னொரு டவுட் ஒண்ணு. இப்ப ரீடுன்னு நான் சொன்ன உடனே புள்ளலுக்கு நான் சொல்றேன், புள்ளல் நீங்க ரீட் பண்ணுங்க இங்கிலீஷ். அப்ப டீச்சர் நாங்க எதை ரீட் பண்ணணும், என்னத்தை ரீட் பண்ணணும், ரெக்கமெண்ட் பண்ணுங்க என்னத்தை ரீட் பண்ணணும்னு சொல்லி. என்ன நீங்க ரீட் பண்ணணும்டா, புக்ஸ் ரீட் பண்ணுங்க. ஒரே அடிக்கு உங்களுக்கு வந்து ஷேக்ஸ்பியரோட நவல்ஸ் அதுல எடுத்து உங்களுக்கு வாசிச்சேல ஒரே அடிக்கு விளங்கினா. பெரிய பெரிய நவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்ப எடுத்து வாசிச்சதுக்கு விளங்காது. ஏன்னா அதுல வந்து கஷ்டமான சொற்கள் இருக்கும். நீங்க என்ன செய்யணும் சொன்னா, பேசிக் புக் சீக்கிர, சின்ன சின்ன புக் சீக்கிர, பெரிய நவல்ஸ் ஆனா அந்த பெரிய நவலை வந்து சின்ன புள்ளைகளுக்கு விளங்குற மாதிரி அந்த நவலை சுருக்கி எழுதிக்கிற புக் சீக்கிர. புக்ஸ் வாங்குறதுக்கு இப்ப சிலவங்க ஈக்கிற, எனக்கு புக்ஸ் வாங்குறதுக்கு வசதி இல்ல, எனக்கு புக்ஸ் வாங்க ஏல பேத்து, அதுக்கு நான் என்ன செய்யறேன், சும்மா ஈக்கிறதா ரீட் பண்ணாம இல்ல, அதுக்கு நான் உங்களுக்கு வழிமுறைகளை சொல்றேன். அப்ப புக்ஸ ரீட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பிளாக்ஸ் ஈக்கிற, இன்டர்நெட்ல நிறைய பிளாக்ஸ் ஈக்கிற தெரியும். பிளாக்ஸ் என்னன்னு இப்ப ஈக்கிற ஜெனரேஷன்ல ஈக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். பிளாக்ஸ் ரீட் பண்ணுங்க. அடுத்தது நியூஸ் ரீட் பண்ணுங்க. காமிக் புக்ஸ் ஈக்கிற, காமிக் புக்ஸ் என்ன, இந்த படம் போட்டு கதை வார அந்த மாதிரி பிக்சர் கதை வார, அதுதான் காமிக் புக்ஸ் என்ன சார். அப்ப காமிக் புக்ஸ் வார, காமிக் புக்ஸ் ரீட் பண்ணுங்க. மேகசின்ஸ் ரீட் பண்ணுங்க. இன்னும் ரீட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் ஈக்கிற. இந்த விஷயங்கள் காமிக் புக்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், புக்ஸ், இதெல்லாம் எனக்கு மேகசின்ஸ், இதெல்லாம் எனக்கு வாங்குற அளவுக்கு எனக்கு சல்லி இல்ல, எனக்கு கஷ்டம், இதெல்லாம் எனக்கு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து தாரேன். எல்லாட கையில இப்ப இணைக்கிற எல்லாட கையிலையும் ஸ்மார்ட் போன் ஒன்று ஈக்கிறதானே, இன்டர்நெட் கனெக்ஷன் ஒன்று ஈக்கிறதானே, இல்லாம உங்களுக்கு இந்த இடத்துக்கு வரையலவே. அப்ப ஈக்கிறவங்க என்ன ஈக்கிறன்னு சொன்னா, உங்களுக்கு இந்த புக்ஸ், மேகசின், நியூஸ் பேப்பர்ஸ், பிளாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா சல்லி கொடுக்காம உங்களுக்கு ஃப்ரீயா வந்து இந்த புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணலும் இன்டர்நெட்ல பிடிஎஃப்ஸ் நிறைய ஈக்கிற புக்ஸ் உங்களுக்கு வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் சில்ட்ரன்ஸ் புக், சில்ட்ரன்ஸ் ஸ்டோரி புக் அடிச்சா நிறைய சில்ட்ரன்ஸ் ஸ்டோரி புக் ஃபார் ஃப்ரீ டவுன்லோட் அடிச்சோம்னா நிறைய பிடிஎஃப்ஸ் வரும். நீங்க கடைக்கே தான் போயிட்டு வாங்கணும் இல்ல, உங்களோட போன் நீங்க வந்து அந்த அதாவது பிரயோசனம் அடைஞ்சிக்கோங்க. இந்த டெக்னாலஜியை நீங்க வச்சுக்கோங்க, புக்ஸ் ரீட் பண்ணுங்க. ரைட், அப்ப உங்களுக்கு நான் இப்ப சொல்யூஷன் என்ன தந்தாச்சு, உங்களுக்கு புக் வாங்குறதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னா இட்ஸ் ஓகே, போயிட்டு இன்டர்நெட்ல ஃப்ரீ அவைலபிள் புக்ஸ் நிறைய ஈக்கிற தேடி பாருங்க, உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளையிலும். லிஸ்னிங்லயும் அதே விஷயம் தான். எனக்கு வந்து டிவில எந்த டைமுக்கு ஷோஸ் போறேன்னு எனக்கு தெரியும். என்னத்துக்கு நீங்க அவ்வளவு கஷ்டப்படுற, எவ்வளவு யூடியூப்ல உங்களுக்கு போய் பார்க்கலும். இப்பதானே டயலாக்ல அது இதுல எல்லாம் வார அன்லிமிட்டெட் பேக்கேஜஸ் எல்லாம். அப்ப அன்லிமிட்டெட் பேக்கேஜ் ஒன்று போட்டு யூடியூப் போயிட்டு நீங்க பாருங்க வேண்டிய மாதிரி இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் விளங்கினா. அப்ப ஃப்ரீயா அவைலபிளா எல்லா விஷயமும் உங்களுக்கு தீக்கிற, ஆனா அதை நீங்க அந்த ரிசோர்ஸை எப்படி பயன்படுத்துறன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்து இப்ப என்னத்தை ரீட் பண்றன்றதும் உங்களுக்கு இப்ப தெரியும். ஹவு டஸ் ரீடிங் ஹெல்ப் யூ இங்கிலீஷ்? சாரி, ரீட் பண்ணின, இப்ப ரீட் பண்றதுனால உங்களுக்கு இங்கிலீஷ்ல எப்படி அது ஹெல்ப் பண்ணின? ஒண்ணுமே. இம்ப்ரூவ்ஸ் vocabulary than studying vocabulary. நீங்க ஒரு கிளாஸ் ஒன்றுக்கு போயிட்டு சொற்களை படிக்கிறத விட ரீட் பண்ண கொள்ள நீங்க சொற்கள் கூடுதலாக நீங்க வந்து படிச்சு கொள்ளுங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஸ்கூல்ல இல்லாட்டி கிளாஸ் ஒன்றுக்கு டியூஷன் ஒன்றுக்கு நாங்க போனோம்னு சொன்னா நிறைய பிள்ளைகளுக்கு டீச்சர்ஸ் மாதிரி செய்யற வேலை என்னன்னு சொன்னா ஒரு vocabulary புக் கொண்டு கொடுக்குற, சொற்களிக்கிற புக் கொண்டு கொடுத்துட்டு செல்ற என்னத்தன்னு சொன்னா ஒரு 1000-2000 சொற்களிக்கிற புக் கொண்டு கொடுத்துட்டு இதுல ஈக்கிற வேர்ட்ஸை வந்து நீங்க பாடமாயிக்கோங்க, பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியும் இதுல ஈக்கிற பொதுவா பொம்பளை பிள்ளைகளுக்கு ஈக்கிற ஒரு டேலண்ட் ஒன்று என்னன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இந்த பாடமாக்குற டேலண்ட் ஈக்கிற, பை ஹார்ட் பண்ற டேலண்ட் ஈக்கிற.
ஆனா அக்கார்டிங் டு மீ எல்லாருக்கும் இல்ல, சிலவங்களுக்கு வந்து பை ஹார்ட் பண்றேன்னா அப்படி விருப்பம் பாடமாக்குறேன். எனக்கண்டா பாடமாக்குறது விருப்பமே இல்ல. அதே மாதிரி சிலவங்க ஈக்கிராய்க்கும் இந்த இடத்துல. இப்ப பாய்ஸ் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா அவனால எப்படியுமே விருப்பம் இல்ல பாடமாக்குறது. ரைட்? அப்ப நான் சொல்றேன் ஒரு விஷயம் உண்டு, சொற்களை நீங்க பாடமாக்கினதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நாளும் பதியாது உங்களோட மெமரியில. இப்ப நான் சும்மா சொல்றேன், நீங்க ஓ லெவல்ல சம்டைம்ஸ் நீங்க சில சொற்கள் பாடமாக்கி இப்ப நீக்கிறவங்க, சம்டைம்ஸ் நான் கேட்டா உங்களுக்கு தெரியும் மறந்து போயிட்டு அந்த வேர்ட் வந்து என்னத்தன்னு சொல்லி. அந்த டைம் படிக்க கொள்ள நினைவு இருந்தா, ஆனா இப்ப நினைவு இல்லை. நான் vocabulary எப்படி நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னால், நீங்க இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது எல்லா அவுட்லயும் இப்ப இந்த ஜெனரேஷன்ல செய்யற, இந்த ஜெனரேஷன் உமாமார் பொதுவா செய்யற ஒரு 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 ஃபார் அன் எக்ஸாம்பிள் அவங்க செய்யற ஒரு வேலை என்னன்னு சொன்னா, ஒரு புள்ளை உண்டு, அவங்க வீட்டுல ஒரு புள்ளை உண்டு, சின்ன குழந்தை உண்டு ஈக்கிறேன்னு சொன்னா, அந்த புள்ளையோட இங்கிலீஷால பேசுற என்ன, அந்த புள்ள இங்கிலீஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போடுற ஒரு ஆர்வத்துல எண்ணத்திலயோ எப்படியோ அந்த புள்ளைக்கு வந்து தமிழால சிங்களத்தால பேசுறதை விட இங்கிலீஷ் வேர்ட்ஸ் போட்டு தான் பேசுறான் அந்த புள்ளையோட. ஃபார் அன் எக்ஸாம்பிள், பாபா கம் ஹியர், இங்க வாங்கன்னு செல்லாம கம் ஹியர்ன்னு சொல்றேன். இங்க வந்து சிட் பண்ணுங்கோ சிட்ன்னு சொல்றேன். இதை ஈட் பண்ணுங்கோ ஈட்ன்ற வேர்டு அந்த பிள்ளைக்கு யூஸ் பண்றேன். இதை பிளே பண்ணுங்கோ டோன்ட் பிளே அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது சின்ன சின்ன vocabularies வந்து யூஸ் பண்றேன். நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ் அண்டு என்னன்னு சொன்னா, நீங்க vocabulary அதாவது சொற்களை பாடமாக்க வாங்க. இன்றைக்கு நீங்க ரீட் பண்ணக்குள்ள புதிய சொல்லணும் உங்களுக்கு கிடைச்சா, இல்லாட்டி டீச்சர் உங்களுக்கு என்ன சரி சொற்கள் தந்திக்கிறா, நீங்க உங்களோட அன்றாட வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல வீட்ல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஸ்கூல்ல நீங்க இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. இப்ப நான் உங்களுக்கு இந்த கிளாஸ் நடத்துற டைம்ல கூட நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்றேன். பாருங்க எத்தனை இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்றேன்னு சொல்லி. இதே எனக்கு சுத்த தமிழ்ல பேசலாம் தானே. நீங்க வந்து ஆங்கில சொற்களை பாவிங்கோ அப்படின்னு எனக்கு செல்லலும் தானே. நான் என்னத்துக்கு அப்படி இங்கிலீஷ் வேர்ட்ஸை போட்டு உங்களுக்கு வந்து சொல்லி தரேன்டா. அப்படி நாங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ் போட்டு யூஸ் பண்ணினா எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து பதியும் பேத்து விளங்கினா. அப்ப இது ஒரு மெத்தட் உண்டு. பாடமாக்காம நீங்க என்னத்த சரி இந்த வேர்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க பாக்குற இந்த வேர்ட் அர்த்தம் என்ன, ரைட் இதுதான் அர்த்தம். அப்ப நான் என்னத்த செய்யறேன், ஒரு நாளைக்கு ஒரு 5 வேர்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கொண்டு அந்த 5 வேர்ட்ஸையும் உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்க வாக்கியங்கள்ல போட்டு யூஸ் பண்றேன். அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யுங்க, காப்பி ஒன்று எடுத்துட்டு அந்த வேர்ட்ஸை போட்டு வாக்கியங்கள் எழுதுங்க அந்த சொல்லுக்கு சரி வர மாதிரி. அப்ப ரீடிங் வந்து எப்படி இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்றேன்டா, ஒன்று உங்களோட சொல் வளத்தை கூட்டும். நீங்க சொல்வளம் படிக்கிறத விட ரீட் பண்றதுனால உங்களோட சொல்வளம் வந்து கூடும். ரெண்டாவது, உங்களோட கிராமரை வந்து ஃபாஸ்டா இம்ப்ரூவ் பண்ணும் கிராமர் படிக்கிறத விட. நீங்க ரீட், நான் அப்படித்தான் உண்மையில சொல்றேன்னு சொன்னா, நான் டியூஷன் போனேன் இல்லாம இல்ல. நான் ஓ லெவல் செய்யற காலத்துல கூட எங்கட ஏரியால இருந்த பெரிய நல்ல சார் கிட்ட, அதாவது அந்த சார் எல்லா இடத்துக்கும் போயிட்டு கிளாஸ் செய்யற சார் உண்டு, அந்த சார்ட்ட போயிட்டு நான் இங்கிலீஷ் படிச்சேன். ஆனா கிராமர்ல நான் 0. ஓ லெவல்ல எனக்கு சி ஒன்னு தான் வந்த ஓ லெவல்ல. பட் அது வந்து எனக்கு உண்மையிலே புதுனம் எப்படி சி வந்தேன்னு சொல்றது. எனக்கு அது நம்ப இல்லாத ஒரு காரணம் ஒண்ணு, ஏன்னா நான் வந்து இங்கிலீஷ் படிக்கவே இல்லை. என்ன மார்க்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல பார்த்தேன்னு சொன்னா எல்லாமே வந்து 50க்கு கீழே தான். சில நாளைக்கு வந்து 20 வார சந்தர்ப்பங்களும் மீக்கிற இங்கிலீஷ்ல. ஏன்னா ஒண்ணு இங்கிலீஷை நான் விருப்பம் இல்லை, அதை நான் வெறுக்கிறேன். ரெண்டாவது வந்து நான் இங்கிலீஷை படிக்கிறதில்ல, கிளாஸ்ல எனக்கு விளங்குறதில்ல. நாங்க வந்து இந்த எங்கட தென்ன மாதிரி அந்த நல்லா படிக்கிற இங்கிலீஷ் நல்லா படிக்கிற ஈக்குமே 2-3 பேர் செட் ஒண்டி ஈக்குமே அவங்களோட காப்பி அடிச்சு ஹோம்ஒர்க் செஞ்சவங்க தான் நாங்க ஓ லெவல் காலத்துல. ரைட்? அப்ப ஏ லெவலுக்கு வந்ததுக்கு பிறகு நான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அடுத்தது ஏ லெவல்ல நான் இங்கிலீஷ் மீடியம் தான் செஞ்சேன், இங்கிலீஷ் லிட்ரேச்சரை நான் தெரிவு செஞ்சேன். இட்ஸ் அ பிக் ஸ்டோரி, நான் இதை ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். இங்கிலீஷ் லிட்ரேச்சரை நான் படிச்சேன். ஒரு கட்டம் ஒன்று வந்து ஒரு 2-3 மாசம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். உங்களுக்கு தெரியும் லிட்ரேச்சர் சொல்றது லேசான சப்ஜெக்ட் ஒன்று இல்ல, அவ்வளோ கஷ்டமான சப்ஜெக்ட். அதுவும் இப்ப யோசிக்கிறாய்க்கும் சிலவங்க, இந்த டீச்சர் வந்து ஓ லெவல்ல இங்கிலீஷே விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஏ லெவல்ல தைரியமா போயிட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சரை தெரிவு செஞ்சேன்னு நீங்க யோசிக்கிறாய்க்கும். ஒரு கட்டம் ஒன்று வந்து 2-3 மாசம் நான் இங்கிலீஷ், என் ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ அழகு இல்லை, நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வர. எனக்கு ஒவ்வொரு ஸ்பெல்லிங், அதாவது ஒவ்வொரு வேர்டும் எழுத எனக்கு நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வர. கிராமர் ஐ எம் வெரி 0. ஐ எம்
ஐ எம் வெரி லோ இன் தட். கிராமர் என்று சொல்றதுல எப்படியுமே எனக்கு கிராமர் எல்லாம் பேச எப்படியுமே தெரியா, வாசிச்சா விளங்கிருல, என்ன சொல்றேன்னு விளங்குறல. டீச்சர் நோட்ஸ் தரக்குள்ள உங்களுக்கு தெரியும், ஏ லெவல் செஞ்சவங்கிக்கிறேன்னா ஏ லெவல்ல நோட்ஸ் தர டைமுக்கு பக்கம் பக்கமா நாங்க எழுதுறேன். அப்ப எனக்கு ஃபாஸ்டா இங்கிலீஷ்ல எழுதேலாம் கஷ்டம். ஏன்னா நான் தமிழ் மீடியம் செஞ்சு ஏ லெவலுக்கு இங்கிலீஷ் மீடியம் செஞ்சேன். சோ அதுவும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் எடுத்ததுக்கு போறோம் ஒரு கட்டம் ஒன்று வந்த எனக்கே என்ன மேல வெறுப்பொண்டு வந்தாடே எனக்கேல எக்ஸாம் எல்லாமே 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் தான் வர இங்கிலீஷ் டீச்சர்ல. இப்ப எனக்கேல இதுல ஃபெயில் ஆகும் எனக்கு பயம், எனக்கு இதை படிக்கல. ஒன்னாவது காரணம் எனக்கு எழுதேலா, எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். டீச்சர் சொல்றது விளங்குறில்ல. நீங்க வேணுமெண்டா எடுத்து பாருங்க, புக்ஸ் பெரிய பெரிய புக்ஸா வரும், நாவல்ஸ் வார, ஸ்டோரிஸ் வார, அப்புறம் கதை எழுதணும், கவிதை எழுதணும். தெரியுமே இங்கிலீஷ் லிட்டரேச்சர் இந்த ஏ லெவல் ஓ லெவல் மாதிரி இல்லையே. அப்ப 3 மாசம் ஆகிற டைமுக்கு நானே முடிவு எடுத்துக்கொண்டாடே எனக்கு கேல இதுக்கு மேல போறதுக்கு நான் இந்த இங்கிலீஷ் லிட்டரேச்சரை ட்ராப் பண்ணிட்டு வேறொரு சப்ஜெக்ட் ஒன்று எடுக்கிறேன்ற ஒரு கட்டம் ஒன்று வரைக்கும் நான் வந்தேன். அதுக்கு பிறகு எங்க டூட்டால சொல்லி எங்களோட பேரண்ட்ஸ் என்னைய அதாவது எனக்கு அட்வைஸ் பண்ணி நான் என்ன செஞ்சேன், என்ன டீச்சர் ஒன்று இருந்தேன், என் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் செஞ்ச டீச்சரும் இன்னும் எனக்கு நல்ல க்ளோஸ் ஆன ஒரு டீச்சர் ஒன்று இருந்தேன். அவங்க என்ன செஞ்சேன்னு சொன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணினேன். நாங்க ஒரு செட் ஒன்று இருந்த 2-3 பேர் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் செஞ்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் மாறினவங்க. அந்த செட்டுக்கு மட்டும் அந்த டீச்சர் வந்து இங்கிலீஷ் கிளாஸ் வச்சு எங்களுக்கு பேசிக் கிராமரை மட்டும் தான் அவ டச் அப் பண்ணி கொண்டு தான் போன, டீப்பா ஒன்றும் போவல்ல. நான் என்ன செஞ்ச, படிப்பிச்ச விஷயத்த நான் டீப்பா படிச்சு கொண்டேன். எனக்கு தேவை ஒன்று வந்தேன். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் லிட்டரேச்சர் என்ற பாடம் வந்து நல்லாவே அதாவது இன்ட்ரெஸ்ட் ஒன்று எனக்கு வந்து அந்த பாடத்துல ஆசை ஒன்று வந்தேன், இறக்கம் ஒன்று வந்தேன். நான் அந்த இறக்கம் என்று செல்ற விஷயத்த இன்னும் கொஞ்சம் போற டைமுக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தாரேன், இறக்கத்தோட எப்படியும் செய்யறேன்னு சொல்லி. ரைட்? அப்ப இதுதான் விஷயம். இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க இந்த விஷயத்த செய்யணும். அப்ப கிராமர்ன்றத நீங்க படிக்கிறத விட ரீட் பண்ண போலதான் உங்களோட கிராமர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது இப்ப இந்த 2 விஷயமும் இம்ப்ரூவ் ஆகுற உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ் ரீட் பண்றதுனால. இப்ப how do you do that? இந்த ரீடிங்க நீங்க எப்படி செய்யற? 3 most important rules. அந்த 3 important ரூல்ஸும் தான் இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க எப்படி செய்யணும்னு சொன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸை நீங்க ரீட் பண்ண. நிறைய புக்ஸ் சீக்கிர இங்கிலீஷால உங்களுக்கு வேணும்னு சொன்னா நான் ரெக்கமெண்ட் பண்றேன். நான் அடுத்தடுத்த கிளாஸஸ் செய்யற டைம் உங்களுக்கு நான் புக்ஸ் ரீட் பண்றதுக்கு PDF டவுன்லோட் பண்றதுக்கு புக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். புக் ரீட் பண்ண போல தேவையண்டா மட்டும் டிக்ஷனரிய யூஸ் பண்ணுங்க. ஏண்டா ரீட் பண்ற டைமுக்கு சில சொற்கள் ரீட் பண்ண போல எனக்கு அர்த்தம் விளங்கும். தமிழ்லயும் அப்படித்தானே, உங்களுக்கு வந்து தமிழ்ல எல்லா வேர்டும் தெரியத்தானே, டிக்ஷனரியில அகராதியில இருக்கிற எல்லா வேர்ட்ஸும் உங்களுக்கு தெரியுமா? தெரியா? இப்ப நீங்க என்ன செய்யற, ஒரு நாவல் ஒன்று வாசிக்க போல, கவிதை ஒன்று வாசிக்க போல நீங்க என்னத்த செய்யற, அதை வாசிச்சு கொண்டு போல நீங்க வந்து தெரியாத சொல்லணும் வந்து அகராதியில போய் தேடி பாக்குற அந்த தமிழ் வேர்டு மீனிங் என்னன்னு சொல்லி இல்ல, நீங்க கெஸ் பண்ணி கொள்ற அந்த எழுதிக்கிற அந்த சென்டென்ஸ்லயே இல்லாட்டி அந்த சொல்லிலேயே அந்த அர்த்தம் எனக்கு விளங்கும் என்னன்னு சொல்லி. அது மாதிரி இங்கிலீஷ்லயும் நீங்க அதை விளங்கி கொள்ள பாருங்க. உங்களுக்கு அப்படியும் விளங்கல்லன்னு சொன்னா ஒரு டிக்ஷனரி ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணுவோம். இப்ப ஆக்சுவலி ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எல்லாம் வச்சுக்கொள்ள தேவையில்ல, எல்லாரோட கையிலயும் ஸ்மார்ட் போன் இருக்கிற கூகுள்ல போயிட்டு நாங்க தமிழ் மீனிங் அடிச்சேன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி தமிழ் மீனிங் வரும். அப்ப தேவையண்ட ஒரு கட்டம் ஒன்று வந்தா மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, டிக்ஷனரிய வந்து யூஸ் பண்ணுங்க. அடுத்தது ஈஸியா செய்யுங்க. அத வந்து நீங்க கஷ்டமா நினைச்சு கொண்டு அப்படி என்ன செய்ய வேணும், லேசா செய்யுங்க. லேசி செய்யலும் எனக்கேலும் என்ற அந்த எண்ணத்தோட நீங்க செய்யுங்க. அடுத்தது டெய்லி செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமாலும் எந்த நாளும் கொஞ்சம் ரீட் பண்ண பழகுங்க. அடுத்தது வந்து மவுத் ட்ரெயினிங், வாயை ட்ரெயின் பண்ற. அது டாக், பேசுற, கதைக்கு. இப்ப உங்களுக்கு வார டவுட், where do I find someone to talk? நான் எங்கிருந்து, இப்ப அதுவும் மிச்சம் கேர்ள்ஸுக்கு தான் வர அந்த டவுட், நான் எங்கிருந்து ஒரு ஆளை தேடிக்கொள்ற பேசுறதுக்கு. அது ஒரு கேள்விக்குறி உண்டு. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எப்படி ஒரு ஆளை தேடிக்கொள்ற பேசுறதுக்கு ஒன்று, உங்களோட ஃப்ரெண்ட் ஒன்று நீங்க செட்டப் பண்ணிக்கோங்க பேசுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து ஹாஸ்டல்ல படிக்கிற ஒரு ஆள் ஆயிக்கலாம், ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஆள் ஆயிக்கலாம். நீங்க ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கிற டைமுக்கு இங்கிலீஷால கொஞ்சம் கதைக்கிறதுக்கு தென் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, எனக்கு பேசுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, உங்களோட டீச்சரை நீங்க செட் பண்ணிக்கோங்க பேசுறது. இங்கிலீஷ் டீச்சரோட நீங்க பேசுங்க. ரைட்?
ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி இந்த டீச்சரும் இல்ல. இப்ப எனக்கு வந்து ஸ்கூல் போர் இல்ல, நான் டீச்சர். அப்ப எப்படி நான் டீச்சர் ஒண்ட தேடிக்கொள்றேன்? ஏ லெவல் எல்லாம் முடிஞ்சு, யூனிவர்சிட்டி எல்லாம் முடிஞ்சு, நான் வீட்டுல தான் நிக்கிறேன். எப்படி டீச்சர் ஒண்ட தேடிக்கொள்றேன்? உங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் மார் ஆன்லைன் ஹையர் பண்றதுக்கு நிறைய டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிற, சல்லி கொடுத்து ஸ்போக்கன் செய்யறதுக்கு டீச்சர்ஸ் மாற உங்களுக்கு ஹையர் பண்ணிக்கொள்ளையிலும் ஆன்லைன்ல. அப்படி ஒரு மெத்தட் உண்டு இருக்கிற. ரைட். டீச்சர் உண்ட இப்ப நான் அங்க ஒன்னாவது சென்னதானே டீச்சர்ஸ் மாதிரி தேவையில்லன்னு சொல்லி, ஆனா டாக் பண்ற டைமுக்கு நான் டீச்சர் உண்ட உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொன்னா, டீச்சர் வந்து லெசன்ஸ் ஷெட்யூல் பண்ணித்தான் கொண்டு போற. அதாவது நீங்க கட்டாயம் எந்த நாளும் வந்து, அதாவது டைம் ஒன்று இப்ப நான் இந்த கிளாஸ் இன்றைக்கு நடத்தினேன்னு சொன்னா திரும்பவும் நான் ஷெட்யூல் பண்ணி இதே கிளாஸ் அடுத்த லெசனை நான் நடத்துறதானே. தனியா செய்யறேன்னா நீங்க இது செய்யறில்ல. அதாவது இதுக்கு நாங்க கொடுக்குற எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா, நீங்க வந்து ஜிம்முக்கு போறேன்னு சொன்னா, ரைட், ஜிம்முக்கு போறேன்னு சொன்னா பொண்ணுக்கு உங்களுக்கு தெரியும் ஜிம்மை பத்தி என்ன நடக்குறேன்னா, நான் தனியா ஜிம்முக்கு போயிட்டு ஜிம்ம தனியா செஞ்சுட்டு வாரத்தை விட ஒரு ஜிம் கோச் ஒன்ன நான் ட்ரெயினர் ஒன்ன வச்சுக்கொண்டேன். சரி, எனக்கு ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு ஜிம் கோச் ஒன்ன நான் வச்சுக்கொண்டா, அந்த ஜிம் ட்ரெயினர் எனக்கு ஒரு டைம் டேபிள் ஒன்று செஞ்சுட்டாரே. இன்னைக்கு நீங்க வந்து புஷ்அப் செய்யணும், இத்தனை புஷ்அப் நீங்க செய்யணும். அப்ப நீங்க உங்களுக்கு சோம்பரம் வந்தோ இல்லையோ, நீங்க கட்டாயம் ஜிம்முக்கு போய்த்து அந்த 50 புஷ்அப்பும் செஞ்சே ஆகணும். வேண்டாம், உங்களே ஒரு ஆள் கோச் பண்றதுக்கு ஈக்கிற, உங்களே ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு ஆள் ஈக்கிற. சோ அந்த மாதிரி ஒரு டீச்சர் ஒண்ணு. இப்ப நீங்க தனியா வந்து ஜிம் செய்யறா, நீங்க நினைச்சு கொண்டு வர ஷெட்யூல் நீங்களும் டைம் டேபிள் போடுற, ஷெட்யூல் பண்ணிக்கொள்ற. ரைட், ஓகே, நான் 50 புஷ்அப் நாளைக்கு செய்யறேன். இப்ப நாளை ஆகினத்துக்கு போறோம், உங்களுக்கு வந்து லேசி மாயா இருந்தா, இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாயா இருந்தா, ஓகே இன்னைக்கு நான் புஷ்அப் பண்றதில்ல, எனக்கு சோம்பரம், நீங்க அதை அப்படியே ட்ராப் பண்ணி விட்டுரு, அதை கிவ் அப் பண்ணி விட்டுரு. ஆனா ட்ரெயினர் ஒண்டி டீச்சர் ஒன்றுமாய் ஒரு ஆளை நீங்க வச்சுக்கொண்டேன்னு சொன்னா கட்டாயம் நீங்க அந்த விஷயத்த செஞ்சே ஆகணும். தே ஆக்சுவலி ஹேப்பன். அடுத்தது வந்து டீச்சர்ஸ் பேஷண்டா கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. மத்தவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அல்ல. நீங்க பேசுற டைமுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அறவாசி நீங்க பேசிக்கொண்டு வரக்குள்ள உங்களை இடையில நிப்பாட்டி நீங்க இதெல்லாம் செல்ல வர, இதைத்தானே செல்றேன்னு சொல்லி உங்களை வந்து திருத்துறாங்க உடனே. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிள்ளையாக அந்த பொறுமையா கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு இது ஒன்று இல்ல. சோ அவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறல. ஆனா டீச்சர் என்று செல்றவ வந்து நீங்க பேசி முடியும் வரைக்கும் பேசாம, நீங்க பிள்ளையா பேசினாலும் சரியா பேசினாலும் டீச்சர் பேசாம நிதானமா பேஷண்டா பொறுமையா கேட்டுக்கொண்டு இருந்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு சொல்லித்தாரு, நீங்க இப்படி பேசினா அப்படி அல்ல, இப்படித்தான் பேசணும்னு உங்களுக்கு சொல்லித்தாரு, உங்களே ட்ரெயின் பண்றேன். அதனால தான் ஒரு டீச்சரோட டாக் பண்றதுக்கு வச்சுக்கோங்க நாங்க செல்றோம். ரைட். யாரும் இல்ல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்ல, டீச்சர்ஸும் இல்ல. இப்ப சிலவங்களுக்கு அந்த டவுட் வந்திருக்கும், டீச்சர் எனக்கு யாரும் இல்ல, டீச்சர் ஒன்று ஹையர் பண்ண சல்லி இல்ல, டீச்சர் ஒன்று இல்ல, நான் ஸ்கூல் போறேன், ஃப்ரெண்ட்ஸும் இல்ல எனக்கு. அப்ப நான் எப்படி பேசுறேன், எப்படி நான் மவுத் ட்ரெயின் பண்ணி கொள்றேன்? அடுத்த டவுட். இதுக்கு நாங்க ஷேடோவிங் சொல்லி ஒரு மெத்தட் ஒன்று இருக்கிறேன். இந்த ஷேடோவிங் மெத்தட் நீங்க செஞ்சிருப்பீங்க, ஆனா இது ஷேடோவிங் உங்களுக்கு தெரியவா இருக்கும். ஷேடோவிங் மெத்தட் சொல்றது வந்து நீங்க தனியா பேசுறது. அதாவது அந்த கண்ணா இப்ப சிலவங்க செல்றதானே, நீங்க ஸ்பீச் பழகுறேன்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் பியர் இல்லா போகணும்டா நீங்க என்ன செய்யுங்க, ட்ரெயின் ஆகுங்க, உங்களோட கண்ணாடி முன்னுக்கு நீங்க போயிட்டு பேசுங்க கத்தி. அப்ப அது வந்து பயம் இல்லா போகும். இது அப்படி அல்ல. இது என்னத்த செய்யறேன்னு சொன்னா ஆடியோ புக் சீக்கிற. நீங்க என்னத்த செய்யுங்கோ, இந்த ஆடியோ புக்ஸ்ல செல்ற சில டயலாக் சீக்கிற, இல்லாட்டி டயலாக்ஸ் அந்த மாதிரி ஆடியோ டயலாக் சீக்கிற கேட்டு திரும்ப உங்களுக்கு அது செல்லேலுமான விஷயம். அப்ப நீங்க என்ன செய்யுங்கோ, இந்த மாதிரியான விஷயங்களை டவுன்லோட் பண்ணிட்டு இல்லாட்டி படம் ஒண்ட நீங்க போட்டு அந்த படத்துல இப்ப செல்ற சில வசனங்கள் ஈக்கிறேன், நாங்க அந்த வசனங்களை பாவிக்கிறேன். இப்ப நாங்க செல்ற டயலாக் பஞ்ச் எல்லாம் பேசுறேன்னு சொல்லி தமிழ்ல, அந்த மாதிரி நீங்க இங்கிலீஷ் படத்தை டவுன்லோட் பண்ணி இங்கிலீஷ் டயலாக் பஞ்ச் பேசுங்களே, அதுல எந்த ஒரு குத்தமும் இல்லையே. அப்ப நீங்க ட்ரெயின் ஆகுற, இங்கிலீஷ் பேசி நீங்க ட்ரெயின், அதே மாதிரி நீங்க பேச பழகுற. அவர் எப்படி எந்த ஆக்ஷனை போட்டு பேசுறாரோ, அவரோட முக பாவனைகள் இருந்து கையை எப்படி அசைக்கிற அதெல்லாத்தையும் நாங்க என்ன செய்யறோம், இந்த ஷேடோவிங் முறையில நாங்க செல்றோம். அதாவது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அத்லெட் ஒன்று எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா, ஒரு அதாவது ஓட்ட போட்டியில ஓடுற ஒரு ஆளை எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா, சாருக்கு வந்து கைட் பண்ண மட்டும்தான் ஏலும், நீ இப்படித்தான் ஓடணும்னு சொல்லி கொடுக்க மட்டும்தான் ஏலும், அவரை தூக்கி கொண்டு எனக்கு ஓடி காட்டேலுமா ஏலவே, அது அவர் தான் ட்ரெயின் ஆகிக்கொள்ளும். அதே மாதிரி பாக்ஸிங் பழகிறவர் எனக்கு சொல்லி கொடுக்க மட்டும்தான் ஏலும், பஞ்ச் பண்றேன்டா இப்படித்தான் பஞ்ச் பண்றேன்னு சொல்லி கொடுக்க மட்டும்தான் ஏலும். அதுக்கு பிறகு அந்த பஞ்ச் பேக் கொண்ட அந்த பாக்ஸருக்கு நாங்க கொடுத்துட்டு அந்த பஞ்ச் பேக குத்தி தான் அவருக்கு நாங்க ட்ரெயின் ஆக செல்றோம்.
இது ஷேடோவிங். தெரிஞ்சுக்கோங்க, இது புதிய விஷயமா இருக்கும் எல்லாரும். டான்ஸ் பழகிறவருக்கு, டான்ஸ் பண்றவருக்கு டீச்சர் வந்து அவரை தூக்கி வச்சு கொண்டு அப்படியா டான்ஸ் கத்து கொடுக்குற இல்ல. டீச்சர் வந்து ஸ்டெப்ஸ சொல்லி கொடுக்குற, இப்படித்தான் ஸ்டெப்ஸ செய்யணும், நீ இப்படித்தான் செய்யணும், பின்னுக்கு எடுக்கணும், முன்னுக்கு எடுக்கணும். அது சென்னத்துக்கு பிறகுதான் அந்த டான்ஸ் பழகிறவர் என்னத்தை செய்யற, அந்த டான்சிங் வந்து தனியா தான் பழகணும், அவர் ட்ரெயின் ஆகணும். அந்த மாதிரி உங்களோட வாயையும் நீங்க தனியா ட்ரெயின் பண்ணுங்க. இப்ப சப்டைட்டில் போட்டு நீங்க ஃபில்ம் எல்லாம் பாக்குற, அந்த சப்டைட்டில நீங்க செஞ்சு பாருங்க, வாசிச்சு பாருங்க, அவ செல்ற மாதிரி சொல்லி பாருங்க. அதுதான் மவுத் ட்ரெயின். அப்ப ஷேடோவிங் வந்து எனர்ஜியோட செய்யற ஷேடோவிங் ஈக்கிற, மூவ்மெண்ட்ல செய்யற ஷேடோவிங் ஈக்கிற. ஷேடோவிங் வித் எனர்ஜி சொல்றது வந்து அதே சென்டென்ஸை ரிப்பீட் பண்றேன். நான் சொன்ன இப்ப ஃபில்மை பார்த்து ரிப்பீட் பண்றேன். அந்த மாதிரி மூவ் ஷேடோவிங் சொல்றது வந்து லேர்னிங் வித் மூவ். வந்து உங்களுக்கு தெரியும், சில பொம்பளை புள்ளல் ஆம்பளை புள்ளலும் தான் பாடமாக்குற டைமுக்கு ஒரு இடத்துல ஈந்து கொண்டு பாடமாக்குறல, கொப்பியம் எடுத்துக்கொண்டு நடந்து பாடமாக்குற, அது மூவ்மெண்ட். நடந்து பாடமாக்கினா அது ரிசர்ச் ஒன்னே செஞ்சிக்கிற. நாங்க வந்து மூவ்மெண்டோட ஒரு விஷயம் ஒண்ட வாசிக்கிறதா இருந்தாலும் பாடமாக்குறதா இருந்தாலும் செஞ்சா அது உடனே பதிரம் நான் ஒரு இடத்துல ஈந்து கொண்டு பாடமாக்குறது. அப்ப மூவ்மெண்ட் சொல்ற ஒரு ஷேடோவிங் வந்து ஈக்கிறேன். சோ இந்த ரெண்டு ஷேடோவிங் உங்களுக்கு விருப்பமான ஷேடோவிங்க உங்களுக்கு செஞ்சு கொள்ள ஏழும். How do you do that? அதை எப்படி செய்யற? அந்த 3 ரூல்ஸும் தான். Talk something interesting with your teacher or anyone. உங்களோட டீச்சரோட நீங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் கொண்ட பத்தி பேசுங்க. கார்டனிங்க பத்தி உங்களுக்கு இப்ப நீங்க வந்து ஃபார் an எக்ஸாம்பிள் புதுசா ஒரு மேக்கப் செட் ஒன்று எடுத்த, நீங்க டீச்சரோட அந்த மேக்கப் செட்டை பத்தி பேசுங்க. டீச்சர் ஐ bought a makeup set and there are so many colors, அப்படி இப்படின்னு அந்த மேக்கப் செட்டை பத்தி பேசுங்க. நீங்க கார்டனிங் செய்யறேன்னா டீச்சர் ஐ bought a flower, நேத்து நான் ஒரு ஃபிளவர் பிளான்ட் ஒண்ட வாங்கினா, அப்ப அந்த ஃபிளவர் பிளான்ட்டை பத்தி நீங்க பேசுங்க. பொலிட்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற, பொலிட்டிக்ஸை பத்தி பேசுங்க. அப்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் ஒன்றை பத்தி டீச்சரோட நீங்க பேசுங்க. ஈஸியா செய்யணும். ஹேவிங் அ டீச்சர் கோ ஸ்லோலி. ஒரு டீச்சர் ஒன்று இருந்தேன்னு சொன்னா மெதுவா உங்களுக்கு அந்த டாக்கிங் மெத்தட செஞ்சு கொண்டு போயிடும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் ஒன்று வரும், ஒரு நம்பிக்கை ஒன்று வரும், அடே எனக்கு இப்ப பேசலும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, ரியல் வேர்ல்டுக்கு போங்க, வெளிக்கு போயிட்டு நீங்க பேசுங்க, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸோட நீங்க பேசுங்க. இத நீங்க டெய்லி செய்யணும். இது எல்லாத்துலயும் பாரு ஒரு விஷயம் உண்டு. அடுத்தது மெமரி ட்ரைனிங். மெமரி ட்ரைனிங்க நாங்க எப்படி பண்றேன்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி தான் வேர்ட்ஸ் நீங்க உங்களோட டெய்லி டே டு டே லைஃப்ல டெய்லி அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. அந்த வேர்ட்ஸ் புதிய வேர்ட்ஸ் வரும், அந்த வேர்ட்ஸை நீங்க பாவீங்க, ரைட்? அதுதான் மெமரி ட்ரைனிங்ல எனக்கு சொல்லி கொடுக்கேன். சோ இந்த 4 மசில்ஸ் உங்களுக்கு டீக்கிற இந்த 4 விஷயத்தையும் நீங்க ட்ரெயின் பண்ற மெத்தட how to train them என்று சொல்றத நீங்க படிச்சு கொண்டாச்சு. எப்படியான வழிமுறைகள் ஈக்கிறன்னு சொல்றது நீங்க இப்ப தெரிஞ்சு கொண்ட இந்த எல்லா விஷயத்தையும் do it with love, அன்பா செய்வோம், ரைட்? இதுல வந்து அந்த அது என்னத்த அன்பா செய்யறேன்னு சொல்ற, அதாவது ஃபார் an எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பூனை குட்டியோண்ட எடுத்துக்கொண்டு வார, அத நீங்க அன்பா பார்த்து கொண்டா தானே அதை அழகா குளிப்பாட்டி சாப்பாடு எல்லாம் கொடுத்து, ஏன்னா நீங்க அதை அன்பா தான் பாக்குற. அன்பா ஒரு விஷயம் ஒன்று செய்யறேன்னு சொன்னா வெறுக்காது அந்த விஷயம், ஏன்னா நீங்க இறக்கமா அந்த விஷயத்த செய்யற. இப்ப நான் ஒரே செல்றேன், என் ஸ்டூடெண்ட்டுக்கு செல்ற ஒரு அட்வைஸ் ஒன்று தான் என்னன்னு சொன்னா, டோன்ட் லைக் இட். நீங்க அத வந்து விருப்பமா செய்யவான, இறக்கமா செய்ய. நீங்க எதை இறக்கமா எந்த விஷயமும் தான் நீங்க எதை இறக்கமா செய்றீங்களோ விருப்பமா செய்யறத விட அழகா நீங்க அந்த விஷயத்த செய்வீங்க. சோ இங்கிலீஷ் பாடம் என்று சொல்றத இன்ஷா அல்லாஹ் இனி பிறகு வெறுப்பா பார்த்து செய்யவான, விருப்பமா பார்த்து படிங்கோ, இறக்கமா பார்த்து படிங்கோ. விளங்கினா? அந்த நாங்க சொல்ற நான் அணு அழகா நான் வந்து அதை ஒதுக்கி நான் அதை செஞ்சேன். நான் இந்த உடுப்புக்கு மாற இறக்கம், இந்த புக்குக்கு நான் மாற இறக்கம், என் உமாக்கு நான் மாற இறக்கம் என்று வார டைமுக்கு எதையும் நான் செய்வேன் என்ற அந்த எண்ணம் உங்களுக்கு வார. விளங்கினா? ரைட்? அப்ப அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில நாங்க செய்யறோம். ஏன் நாங்க இங்கிலீஷையோ சயின்ஸையோ இறக்கமா படிக்கிறல்ல, இறக்கமா படிச்சுட்டு இருக்கோம். சோ இது எல்லாத்தையும் இறக்கமா செய்யுங்கோ, விருப்பத்தோட செய்யறத விட. சோ தேங்க்யூ ஃபார் சூசிங் அஸ். எங்களை செலக்ட் பண்ணிக்கொண்டதுக்கு thank you. So I hope you enjoyed the session today. இன்னைக்கு introduction sessionல வந்து நிறைய தெரியாத விஷயங்கள் நீங்க படிச்சு கொண்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். So இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு வந்து ஒரு கைடரா தான் நிக்கிறேன், கைட் பண்றவரால தான் நிக்கிறேன் இங்கிலீஷ்ல, சரியா?
நிறைய விஷயங்கள் நான் எனக்கு ஏழுமான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தாரேன். அதோட நீங்களும் டீப்பா விஷயங்களை படிச்சுக்கோங்க. சோ இன்ஷா அல்லாஹ் நிறைய விஷயங்கள் இதுக்கு பிறகு என்கிட்ட இருந்து நீங்க நிறைய விஷயங்கள் படிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். So until we will meet at the next class, thank you for choosing us.